குமார் ப்ரோ, என்ன இந்த நேரத்துல நைட்டு 10:11 மணி ஆகுது உங்களுக்கு? ஏன் என்ஜாய் பண்ணாம சும்மா இங்க ப்ரோ வந்து ஸ்பேஸ் வந்திருக்கீங்க? சும்மா வந்தோம் ப்ரோ. என்ன புலியோட புலியா வாழ்ந்துட்டு இங்க என்ன மனுஷங்களுக்குள்ள என்ன ஐயப்பற மாதிரி புலி மேல கொண்டு வந்தீங்க போல. ஏன்பா சவடிக்கா சரி ரைட்டு, சுகுமார் ப்ரோ ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி பரணி ஆரம்பிச்சிருங்க, அப்டேட்டோட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் சுகுமார் ப்ரோ அவரோட பிளாக் சொல்லுவார், டிராவல் பிளாக் பரணி சொல்லுவார். சவடிக்கா சவதிகா. ஓகே, பராசக்தி சென்சார் ஆயிடுச்சு. 2 hour அப்டேட் 40. டுடே வாட் அப்டேட். ஏன்னா இரு நான் சொல்றேண்ணா. ஓகே பராசக்தி சென்சார் ஆயிடுச்சு. 2 hour 40 minutes ரன் டைம். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரிஜினல் மூவி த ரிப் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் Jan 16th நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அப்புறம் நாளைக்கு டிஜிட்டல் ரிலீசஸில் ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸும் ஜோடியாக் கில்லர் ப்ராஜெக்ட் அதுவும் வருது. ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸை ஆல்ரெடி இப்போ டிஜிட்டலில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அந்த படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அப்புறம் மாய பிம்பம் அந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் டெப்போ அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் Jan 23rd ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5:30 விஜய் சேதுபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. கௌதம் மேனன் ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து துருவ நட்சத்திரம் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் அடுத்த ஒரு லவ் ப்ராஜெக்ட் எழுதிட்டு இருக்கிறதாவும் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நீ பெருசாக வேறு எதுவும் வந்த மாதிரி தெரில. மேபி தெலுங்கு சைடு ஏதாவது வந்திருக்கும். அஜித் பல்தான் எனிதிங் ஸ்பெஷல்? அதான் ப்ரோ, அகநக ஒக்கராஜுவும் அப்புறம் BMW 2 படத்தோட ட்ரெய்லருமே 7ஆம் தேதி வருது. ஸோ அனௌன்ஸ் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. சூப்பர். அதே மாதிரி ராஜா சாப் ஒரு நாள் முன்னாடியே ப்ரீமியர் போடுறாங்க. அதாவது Jan 8th நைட் ப்ரீமியர் போடுறாங்க, பெய்ட் ப்ரீமியர் மாதிரி. ஸோ அதுவும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் அந்த புக்கிங் ஓப்பன்ஸ்னோ ட்ரெய்லர் வரும்ல, அது டீசர் ஒன்று வரப்போகுது ராஜா சாப்லேருந்து. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ வெளியே இருக்கிறேன்னாரு, வருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல வந்துட்டேன் பரணி, இன்னைக்கு இப்போ வந்துட்டேன் சீக்கிரம். இந்த கடைசி அப்டேட் கேட்டிங்களான்னு கேட்டேன். என்ன சொல்றேன்? இல்ல அதான் கேட்டேன், எத்தனை அதுதான் ரிலீஸ் எத்தனை மாட்டுக்கு ஒரு கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு ஒரு கையெழுத்துங்கிற மாதிரி இவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நைட் நடக்கட்டும். ப்ரோ அப்புறம் இன்னைக்கு அந்த லைவ் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சானுங்க, அந்த நச்ச வீடியோ சாங் ஈவெண்ட்னு சொல்லி ஆடியோ மட்டும் விட்டுட்டானுங்க, வீடியோ சாங் மட்டும் அங்கே ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டு ஒன்றுமே ரிலீஸ் பண்ண விட்டானுங்க. இல்ல வீடியோ சாங் அங்க ப்ளே பண்ணாங்கல்ல, அதான் நிறைய வந்துச்சு வீடியோ வந்துருச்சு, ஆனா அஃபிஷியலா வரல. ஓகே வரும். அது ஸ்பெஷல், அதுதான் பிரம்மாஸ்திரம் போல இருக்கு அந்த படத்துக்கு. அதெல்லாம் கடத்தி வச்சிருக்காங்க அதை. ஓகே பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த நான் வந்து இந்த போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த டெய்லி ட்ரிவியா சொல்றப்ப போஸ்ட் ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த பொங்கலுக்கு என் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட், எல்லா படமும் பார்க்க போறேன் உறுதி. அதுல ஷெட்யூல் போட்டு போஸ்ட் ரெடி பண்ணலாம்னு நேற்று ஒரு போஸ்ட் ரெடி பண்ணேன். அதை இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா பிளான் மாத்திடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் போஸ்ட் ரெடி பண்ணலாம்னு இருக்கப்ப திரும்ப பிளான் மாறுது. எப்ப எங்க இந்த படத்தை இத்தனை படங்களும் எங்க பார்க்க போறேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. பார்ப்போம், நாளைக்குள்ளாச்சும் கிளியர் ஆச்சுன்னா அந்த போஸ்டரை போட்டலாம், ஷெட்யூல் போட்டு எங்க படத்தை எங்க பாக்குறோம். ப்ரோ இந்த ஜனநாயகன் புக்கிங்ஸ் எப்போ ப்ரோ டிஎன்ல? நாளைக்கு படம் சென்சார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும். நாளைக்கு ஈவினிங் மேல சென்சார் எடுத்து வந்துடும். நாளைக்கு நைட்டு தான் புக்கிங் ஓப்பன் ஆகும் ஜனநாயகன். நாளைக்கு வந்துருமா பிரகாஷ் ப்ரோ? வந்துருங்க. அவங்க ஃபர்ஸ்ட்லேயே ரொம்ப டிலே ஆகிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேயே ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம். பராசக்தி டீம் போனாங்கல்ல,
உடனே போனாங்க பராசக்தி டீம். அதனாலதான் அவங்க அங்க போய் மேல போய் ரிவர்சிங் அங்க போய் சென்சார் ஆயிருக்கு. இங்க சென்சார் இழுக்கடிச்சிட்டே இருந்தாங்க, சென்சார் தர முடியாதுட்டாங்க பராசக்திக்கு. அதனால அவங்க ரிவேசிங் கமிட்டி போய் ஜஸ்ட் ஒரு 2 கட்ல அவங்க வந்து யூஏ வாங்கிட்டாங்க. 2 கட்டு, அதுவும் நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட இல்ல. அவங்க ரொம்ப சின்ன ஒரு செகண்ட்ஸ் கணக்குல வந்து கட் பண்ணி மியூட் போட்டு, சொல்ல போனா கட் பண்ணி கூட இல்ல, மியூட் போட்டு வாங்கிட்டாங்க. இவங்க வாங்கியிருக்கலாம் இல்ல, இவங்க முன்கூட்டியே ரிவேசிங் கமிட்டி போயிருக்கலாம். அதனால இப்ப டிலே ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இங்க கிளியர் ஆயிடுச்சு, சென்சார் டன்னு வந்து சர்டிபிகேட் தரது நாளைக்கு கொடுத்துருவாங்க. நாளைக்கு வந்து ஜனநாயகம் பிரச்சனை கிளியர் ஆயிரும். இது நாளைக்கு அந்த நைட்டு 9 புக்கிங் ஓப்பன் o'clock ஆயிரும். வியாழக்கிழமை தான் தருவாங்க. ஆமா, இவங்க சென்சார் வாங்கினாதானே ஜீவோ கேட்க முடியும் கவர்மெண்ட்ல. இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சென்சார் வாங்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா கொடுத்துருவாங்க. இப்ப நம்மளாம் எப்பவுமே முந்தின நாள் தானே வாங்குறோம். வியாழக்கிழமை படம் ரிலீஸ்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வரும். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வியாழக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அந்த ஜீவோ வந்துடும். அப்ப நமக்கு அது வரலனாலும் நம்ம பல ஊர்கள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் எல்லா யோசனை. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு பாத்தீங்களா? டெய்லி 4-5 ஸ்கேம் நடக்குது. இன்னைக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சு அது சொல்லுங்க. ரோகிணி அவன் எப்பவுமே ரோகிணி ஸ்கேம் பண்றவன் தான். இப்ப இன்னைக்கு புதுசா என்ன பண்ணும் அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். 12ஆம் தேதி காலையில 9 மணி டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே 9 நினைச்சு 3/4 பேர் புக் பண்ணிட்டாங்க. இது எப்பவுமே அஜித் விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரோகிணி பண்றது. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ போட்டுருவான். ஃபர்ஸ்ட் சண்டே ஓப்பன் பண்ண இல்ல, டக்குன்னு ஓப்பன் பண்ண ஏர்லி மார்னிங் ஷோ 7 மணி 8 மணி 9 மணி அப்படின்னு டக்குன்னு போட்டுருவாங்க வேகமா. ஆனா அது எப்பவுமே அதை ஏமாத்திர நடத்துவான் அவன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு மண்டே ஃபர்ஸ்ட் ஷோ நினைச்சு ரோஹினில. இல்ல அதான் கரெக்டா 9 மணிக்குன்னு ஓப்பன் பண்ணாங்க. எல்லாரும் அங்க தேய்ச்சிட்டாங்க. ஆனா எப்பயுமே இந்த இதுல வந்துட்டு இந்த காலையில் 9 மணி ஷோ வெறும் ஃபியூ தேட்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த ஜியோக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் புக் பண்ணுவாங்க. சும்மா ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தாலே அது வந்து இதாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு டிக்கெட் புக் பண்றப்ப டேட்டை பார்த்து புக் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். இல்ல பாரு, நான் ஒரு தடவை ஏமாந்துருக்கேன். இந்த லக்கி பாஸ்கர் படம் இருக்குல்ல, இந்த படம் ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. அந்த படம் ப்ரீமியர் ஷோ போட்டப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்ஏ சினிமாஸ்ல எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும், நமக்கு தெரியும் உங்களுக்கு. எப்பவுமே ஸ்பெஷல் ஷோலாம் போட்டா நம்ம எல்ஏ சினிமாஸ்ல போடுவாங்க. 7 அதாவது மாரிஸ்ல தான் போடுவாங்க. நான் அந்த நினப்புல எல்ஏ சினிமாஸ்னு பார்த்த உடனே டக்குனு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். படம் ஷோ டைமுக்கு வந்து அதான் புக் பண்ணிட்டேன். படம் 7 மணிக்கு 7:15 நினைக்கிறேன், 7:20 நினைக்கிறேன், டைம் தெரியாது ஞாபகம் இல்ல. 7 மணிக்கு தான் எனக்கு வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த புக் பை சொல்ல ஒரு ரிமைண்டர் மெசேஜ் வரும்ல, படம் ஷோ டைம் ஸ்டார்ட் பண்ணு, அதுல சோனான் வந்துச்சு. ஏடா நமக்கு புக் பண்ணது எல்ஏ சினிமாஸ் மாரிஸ்ல புக் பண்ணோம், இவனா சோனான் வருதுன்னு பாக்குறேன். அப்ப மாரிஸ்ல படமே போடல. நல்ல வேலை அங்கேயாச்சும் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தேங்கிற மாதிரி தப்பிச்சுங்கிற மாதிரி போனேன். அது சில சமயம் அது மாதிரி ஏமாறது உண்டு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க எங்க எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க திருச்சியில? இப்போ நான் வந்து அட் பிரசன்ட் பெங்களூர்ல பார்க்க போறேன். ஜனநாயகன் அட் பிரசன்ட் ஐடியா பெங்களூர்ல பாக்குற ஐடியா. எந்த ஊர்? பெங்களூர்லயா? பெங்களூர். நம்மூரு பெங்களூரு. 6 AM பிரகாஷ் ப்ரோ? பெங்களூர்னாலே 6 AM தான். நிச்சயமா கேட்டீங்கன்னா கிடையாது. 6 AM கேட்டாரா? 6 AM இல்ல, 6:15. எஸ், 6:15. ஆமா, பெரிய திருத்தம். திருச்சியில புக்கிங்ஸ் ஓபன் ஆகுது. இல்ல இல்ல சுகுமார் ப்ரோ இல்ல சிம்சாடி ப்ரோ, சிம்சாடி ப்ரோ ரெண்டே விஷயம் தான். எப்படி பஸ் ப்ரோ? திருச்சியில இல்ல, தமிழ்நாடு பூராமே வந்து மொரட்டு ரேட்ல வைக்க சொல்லி ஆர்டர். ஓகேவா? மொரட்டு ரேட்னா மொரட்டு ரேட். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 2007 சிவாஜி படம் வந்துச்சுல்ல, 2007 தானே வந்துச்சு சிவாஜி. அந்த படத்துக்கு கவுண்டர்ல வாசல், கவுண்டர்ல கொடுக்காம கவுண்டர் வாசல்ல நின்றுகிட்டு டிக்கெட் 1200 1500 கொடுத்தாங்க திருச்சி ரம்பா தியேட்டர்ல. ஓகேவா? அது வந்து பயங்கரமா ஒரு டிமாண்ட் சொல்லி பயங்கரமா வித்தாங்க. ஆடெல்லாம் வெட்டி ஒரு பயங்கரமான செலிபிரேஷன் எல்லாம் பண்ணாங்க. அதை பார்த்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்க நாட்கள் இருக்காங்க. எங்க தாய்மாமன் ஒருத்தர் அப்படி வாங்கினார், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ஆபீஸியலா டிஸ்ட்ரிபியூட்டர் வைக்க சொன்னது. அது மாதிரி இப்ப ஆபீஸியலா டிஸ்ட்ரிபியூட்டர் 800 ரூபாய் 1000 ரூபாய் 1200. நமக்கு இங்க வந்து அவ்வளவு பார்த்து அவ்வளவு பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை எப்பவுமே. அதனால என்ன பண்ணிட்டேன்,
அதை விட கம்மியா இருந்துச்சு பெங்களூர், ரெண்டா ஏர்லியரா போடுறாங்க. அதுக்கு மேல இன்னும் 3 படங்கள் பாக்குற ஐடியா. அதாவது ராஜா சாப் வந்து பிரீமியர் பாரதி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராஜா சாப் பிரீமியருங்க 8ஆம் தேதி. அது ஆமா ஃபர்ஸ்ட் உங்க ஆமா உறுதியா? ஆமா 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 9 மணி அபிஷியல் ட்வீட் வந்துருச்சா? அஃபிஷியல் ட்வீட் வந்துருச்சான்னு புக்கிங் தெரியல. ஓபன் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ட்வீட் வந்துருச்சான்னு தெரியல. பட் இது சொன்னது வந்துட்டு நைட் 9 மணிக்கு ஷோ வித் சப்டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு. என்கிட்ட இல்ல அது கன்ஃபார்மான யார் சொன்னா? கன்ஃபார்மான அண்ணா இப்போ நம்ம ஒரு தியேட்டர்ல பிளான் பண்ணியிருக்கோம்ல, ஆ. அதே தியேட்டர்ல தான் ஒரு நாள் முன்னாடி நைட் ஷோ 9 மணிக்கு பிளான் பண்றாங்க. நாளைக்கு டிக்கெட்ஸ் வரும். சரி, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, டிக்கெட் வந்துச்சுன்னா ம். நாம போறது உறுதி, மாற்றமே கிடையாது. ஓகே அதான் என்கிட்ட கேட்டாரு எத்தனை டிக்கெட் வேணும் ப்ரோன்னு கேட்டாரு. நான் சொல்றேன் bro. நைட் 9 மணிக்கு பாருங்க. இப்பதான் பார்த்தேன். ஆமா வந்துருச்சு, செக் பண்ணேன். நைட் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலாம் ஷோ. ஆமா அதேதான். நம்ம நைட் 9 மணிக்கு வித் சப்டைட்டில் பக்கத்துலயே பிவிஆரும் இருக்கு. ஸோ சப்டைட்டில் வரும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்னன்ட்டு. நான் கேட்டு புக் பண்ண சுகுமார் ப்ரோ ஃபீல் ஓகே பண்றாரு. சூப்பர். பிரகாஷ் ப்ரோ எங்கேயுமே இந்த மாதிரி வெளியூருக்கு போய் படம் பார்க்கறதுக்காக போக மாட்டாரு. இதுக்கு போறாரு. நம்மளால போக முடியும். அதுக்கு ஃபீல் பண்ணல. பிரகாஷ் ப்ரோ போனா நானும் எப்பவும் போவேன் இப்படிலாம். ஆனா இந்த வாட்டி போக முடியலையேன்னு ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே சுகுமார் ப்ரோ டோன்ட் வரி நானும் கூடவே போறேன். சுகுமார் ப்ரோ நீங்க டேரக்டா அங்க வந்துருங்க சனிக்கிழமை. சனிக்கிழமையா? அவர் பராசக்தி நீங்க படம் பார்க்க வேணாம். சனிக்கிழமையா? சனிக்கிழமை நான் ஆமா. மும்பைல இருப்பேன் ப்ரோ. ஓ ஓ ஓ ஓ புரிஞ்சிச்சு. அப்ப ரைட் ஓகே டன். அந்த அது நான் மறந்துட்டேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாய். பாய். சரி நீங்களாம் எங்க பார்க்க போறீங்க சொல்லுங்க. அஜித் பல்தான் கேரளா சொல்லிட்டாரு. சுகன் ப்ரோ இல்ல ரெண்டே விஷயம் தான். இந்த வாரம் இது இங்க தாய்லாந்துல கூட வைப்பா இருக்காங்க எல்லாரும். இல்ல புரியுது. நீங்க தாய்லாந்துல இருக்கீங்கிறது விளம்பரப்படுத்த போறீங்க, அந்த புரியுது. வைப் இல்ல, இருந்தாலும் அந்த வைப் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இங்கேயுமே கூட வந்து நிறைய பேர் வந்து இவ்வளவு நாள் ஜனநாயகன் ஸ்பேஸ்லயும் நாங்களாம் தாய்லாந்துங்கிற வார்த்தையை உங்களுக்கு யூஸ் பண்ணல. நீங்க எங்க போயிருக்கீங்கிறத நாங்க வெளிக்கொணரவே இல்லை. நீங்க அழகா நான் இங்க தாய்லாந்துல இருக்கேன் பாத்தியா அப்படின்னு பில்டப் பண்ணி நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, சூப்பர். டக்குன்னு நான் ஆக்சுவலி வீடியோ போடலான்னு பார்த்தேன். அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கோன்னு. இங்க வந்து ஒரு இடத்துல வந்துட்டு டிஷர்ட் எல்லா இடத்துல டிஷர்ட் வித்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு ஜனநாயகன் போட்டு அந்த தமிழ் கடைன்னு நினைச்சு நான் உள்ள போயிட்டேன். பரவாயில்லையா நம்ம ஊர் ஆளுங்க விற்கிறாங்க இங்க டிஷர்ட்லாம், இதெல்லாம் வாங்குவாங்களா இங்க அப்படின்னு பார்த்தா அவன் பார்க்க தாய் இது மாதிரிதான் ஆள் மாதிரிதான் இருக்கான். ஆனா வந்து அவன் வந்துட்டு இந்தியால இருக்கிற எல்லா படத்தோட இதுவுமே இந்தியால இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல வைக்கிறான் போல. ஹிந்தி இது ஒண்ணு வாரணாசிலாம் கூட வச்சிருந்தான். அப்போ வந்து ஜனநாயகன் வச்சிருந்தா. நான் கேட்டேன் இந்த ஹீரோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் வந்துட்டு ஏதோ சொன்னான். ஆனா வந்து பேர் சொல்லல. பட் ஆனா வந்து ஒரு டான்ஸ் வந்து பண்றதே வேஸ்டா ப்ரோ திருச்சியில. ஒரு நிமிஷம் சுகுமார் ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. சுகுமார் ப்ரோ சொல்லி முடிச்சுட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் அவரோட டிராவல் லாக் சொல்லிட்டு இருக்காருல்ல. நம்ம பேசுவோம். அப்புறம் அஜித் பல்தான் அந்த கேம் டவுட் கேக்குறாரு. டவுட் கிளியர் பண்ணிருங்க. இல்ல அதை விடுங்க. எப்படி திருச்சி தான் வரப்போகுது. சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க சொல்லுங்க. நானா ப்ரோ? சொல்லுங்க. சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். திருச்சியில இப்ப எப்படி பஸ் வந்துட்டு ஆன்லைன் புக்கிங்ஸ்ல வராதா ப்ரோ? வரும். சின்ன ஸ்கிரீன்ஸ்ல வரும். சின்ன ஸ்கிரீன்ஸ் அதான் 70mm இருக்குல்ல, எல்ஏ சினிமா 70mm இருக்குல்ல, அது வந்து ஃபேன்ஸ் கிளப் போயிடும். அதுதாங்க ஃபேன்ஸ் கிளப்புக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டு மேக்ஸி ஸ்டுடியோ இதெல்லாம் ஆன்லைன்ல ஓபன் ஆகும். ஓகே ப்ரோ. இப்ப ஆன்லைன்ல ஓபன் பண்றதுன்னா உங்களுக்கு 200க்கு மேல விக்க முடியாதுல்ல? அது 200 ரூபா. அதை வந்து என்ன பண்ண இப்ப ஆபீஸ்ல 250 விற்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. பட் பெட்டர் than 800 rupees எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அங்க எல்லையில நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சின்ன ஆட்கள் இருக்கிற ஒரு இது ஐ மீன் இது அதான் நம்ம அதுல போடுவோம்ல 66 பேரு. அது கூட ஓகே. அதுதான். ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன். பரணிங்கிற அவர் என்னது அஜித் பல்தான் பாத்துட்டேன், ட்வீட்டை பாத்துட்டேன். இல்ல அதுல ஒரு தப்பு நடந்துருச்சு.
பரணி ப்ரோ கமெண்ட் போட்டேனே படிச்சீங்களா? படிச்சேன் ப்ரோ. அது பழைய எடிட்டுங்க. நான் மதராசிக்கே போட்டிருப்பேங்க. மதராசிக்கே அமரனுங்க இப்பயே போட்டிருப்பேங்க. வடக்கு பையனை இப்பதானே வெட்டினாங்க. ஏங்க அதுல மாவீரன் நான் என்ன இதுல போட்டேன்னு உங்களுக்குன்னு தெரியும். நீ ஏன் மாவீரன் நீங்க வேற. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்லுங்க பிரதர். அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த என்னது ராஜஸ்தான் வந்து அபிஷியலாவே வந்துருச்சு. 8ஆம் தேதி வந்து ஷோ போடுறாங்கன்னு. அபிஷியல் பிரைஸ் டிக்கெட்டு 800 ரூபா. சரி பிரகாஷ் ப்ரோ எப்ப ப்ரோ சென்சார் கிடைக்கும் ஜனநாயகனுக்கு யூபை? நாளைக்கு வந்துருங்க. பராசக்திக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? பராசக்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யூஏ வந்துருச்சு. அது என்ன புக்கிங் ஓபன் பண்ணல ப்ரோ? அது எப்போ ஓபன் பண்றாங்க ப்ரோ தமிழ்நாட்டுல? நாளைக்கு தானே அதுவும்? இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். சரி ப்ரோ சரி ப்ரோ. ஓ ஃபர்ஸ்ட் ஷோ 800 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாவே 600 ரூபா 500 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. எது ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போயிட்டு தியேட்டர் போயிட்டு டிக்கெட் எடுக்காம வந்துட்டேன். ஏங்க எந்த ஊர் ப்ரோ? திருவாரூர் திருச்சி சைட் பக்கத்துல ப்ரோ. இல்ல இப்போ ஆன்லைன்ல ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு ரேட் வைக்க முடியாதுல. இப்போ ஆன்லைன்ல பிளாக் பண்ணிடுவாங்க ப்ரோ. ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அப்படியா? ஒரு டிக்கெட் 3 ஸ்கிரீன் இருக்கு. 3 ஸ்கிரீன் இருக்குன்னா ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லா டிக்கெட் வித்து முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா பிளாக் ஆகி தான் ஓப்பனே ஆகும். சரி ப்ரோ இந்த ட்ரிப் ஏன் ப்ரோ இவ்வளவு டிமாண்ட் டிக்கெட் விற்கிறாங்க? விஜயோட கடைசி படங்கிறதுனால பிரகாஷ் ப்ரோ? ஆமா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாத நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ப்ரோ? என்ன சொல்றது, அதெல்லாம் எல்லாத்தையும் தெரியாமையா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி இது என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வாட்டி நடந்திருக்கு. அப்பெல்லாம் நடவடிக்கை இந்த ட்ரிப் விஜய் படத்துக்கு நார்மலாவே 800 ரூபா டிக்கெட்டுங்கிறதே கொஞ்சம் கடைசி படம்னால விற்கிறேன். எல்லா படமும் பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த அளவுக்கு டிக்கெட் ப்ரெஷர் இருந்தது இல்ல. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 500 ரூபா இருக்கும். மத்த ஷோ எல்லாம் 250 ரூபா 300 ரூபா இருக்கும். பட் இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ. எல்லா ஷோமே 800 ரூபா 700 ரூபா எப்படி எல்லாருமே பார்ப்பாங்க? ஒரு இல்லாதப்பட்ட ரசிகன் எப்படி போய் பார்ப்பான்? இல்லைங்க, கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் அந்த தயாரிப்பு நிறுவனமே சொல்லணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, கடைசி படம் விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அவர் கெட்ட பேர் ஆயிரும், அப்படி பண்ணாதீங்கன்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லணும். இதெல்லாம் அவங்களே யாரும் டீம்ல உள்ளவங்களே அதை இது பண்ணல. நீங்க உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அன்னைக்கு சொன்னதுதான். எப்படியே ஒரு படம் ஏதோ ஒரு வினோத் சொன்ன அப்படியா சொல்லும்போது ஏதோ அஜித் படத்துக்கு வந்து 600 சொல்றாங்க 500 சொல்றாங்க. அப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். அவங்க சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நமக்கு விருப்பம்னா அந்த 500 கொடுத்து பார்க்க நீங்க தயார் தான் போய் பார்க்கலாம். இல்லையா பேசாம அது எப்ப ரேட்டு குறையுதோ அப்ப போய் பார்க்கலாம். அவ்வளவுதான் நான் சொல்ற ஒரே வார்த்தை தான். எப்பவுமே சொல்லி யார் படமா இருந்தாலும் அது அன்னைக்கு அஜித் படம் குட் பை ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அதான் சொல்றேன், இப்பயும் அதான் சொல்றேன். அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லணும், இது வந்து விஜய்க்கு கடைசி படம்னு சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்பங்கிற பட்சம் ஓகே ப்ரோ. இது பெருசா நல்லா இருக்காது, அவரு கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு. அது ஏதோ பிரேக் ஆகுது பிரகாஷ். எங்க மதுரையிலலாம் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் ப்ரோ பார்க்கணும், இல்லைன்னா இல்ல விலை கூட. மீதி எல்லா ஷோவும் 190 தான். என்னோட கருத்தும் நீங்க யாரும் உங்களை இதெல்லாம் ரேஷன் அடிச்சியா போய் வாங்கி ஆகணும், இல்லைன்னா அன்னைக்கு ராத்திரி ஒலை பொங்காதுன்றதுக்கு விருப்பம் இருந்தா ஃபர்ஸ்டே போய் பாருங்க. அவன் அப்படிதான் விற்பான், அவனை சொல்ல முடியாது. போறவங்க தப்பு தான் அது. இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு கூட போய் பாருங்க. இதோ இவரெல்லாம் சொல்றாரு ஒரு ஷோ மட்டும் தான் ரேட் அதிகம், மதிய ஷோவே கம்மின்னு. நீங்க நினைச்சா கம்மி ரேட்லயும் பார்க்கலாம், அங்க ஷோ அவைலபிளா தான் இருக்கும். நினைச்சா கம்மி ரேட்லயும் பார்க்கலாம். பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது புக் மை ஷோல டிக்கெட் சென்னை சைட்லாம் ஓப்பன் இது மட்டும் காமிக்குது, 1 hour காமிக்குது. ஆனா புக்கிங்கே காமிக்க மாட்டேது, இன்னும் வரலையோ? இல்ல உங்களுக்கு கேரளா அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. பெங்களூர் கேரளால கமல் சோ புக் மை அதனால அது காமிக்குதுங்களா? டிக்கெட் ஆனா புக்கிங் லாஸ்ட் 1 hour தான் காமிக்குது. அது கமல் ஓபன் பண்றாங்க. சென்சார் சர்டிபிகேட் வந்தோனே ஃபுல் ஃப்ளெஷ்டா ஓபன் பண்ணிடுறாங்க. பட் மோஸ்ட் லைக்லி டர்ம்ஸ் இஷ்யூ. பிராட்வே சோல்ட் அவுட் கமல் 5 மினிட்ஸ்ல டிக்கெட் கிடைக்கல, முடிந்து விட்டது. இன்னொரு டவுட், இப்போ பண்றாங்க இல்ல வேர்ல்ட் வைட் ஃபுல்லாவே ரிலீஸ் பண்றாங்களா? அதான் பிரகாஷ் ப்ரோட்ட கேட்கலான்னு பாக்குறேன்.
புரியல எனக்கு. மங்காத்தா ரீரிலீஸ் பண்றாங்களா ப்ரோ? இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் பண்றாங்களா இல்ல அதர் ஸ்டேட்லயும் பண்றாங்களான்னு கேட்கலாமேன்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அதர் ஸ்டேட்லயும் பண்ணுவாங்க தான். அதான் கேட்கறேன். பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும், அதான் என்ன ஏதுன்னு இல்ல கேட்கறேன் நானு. ஓவர்சீஸ்லயும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் ரிலீஸ் ஆகும். அதர் ஸ்டேட்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி. ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆகும், சில ஏரியால மட்டும். தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும். இந்த 2 மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். பிரகாஷ் ப்ரோ பெங்களூர்ல பண்ண மாட்டாங்க? பெங்களூர்ல எனக்கு பண்ணுவாங்க bro. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. பெங்களூர்ல வாய்ப்பு இருக்கு, கர்நாடகால வாய்ப்பு இருக்கு. அதர் ஸ்டேட்டு கேரளாலயும் கணக்கு போனா அது வேணா வாய்ப்பு வாய்ப்பு இல்ல. இருக்கு. பெங்களூர் பிரகாஷ் ப்ரோ பண்ணுவாங்க. கேரளாலயும் கேரளா எல்லாம் பண்ண மாட்டாங்க. பெங்களூர்ல எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடகால பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேரளால பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்ல அட்டகாசமே கேட்டிருந்தாங்க. கேரளாலயும் ஓப்பன் ஆகும். ஏன்னா ரீரிலீஸ் எல்லா ரீரிலீஸுமே வந்துட்டு அந்த அங்க இருக்கிற மேஜர் ஸ்க்ரீன்ஸ்ல ஒரு ஷோல 2 ஷோ வந்து கொடுத்துருவாங்க. எப்பயுமே எந்த ரீரிலீஸ் ஆனாலும் சரி, இன்க்ளூடிங் படைப்பா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த கில்லியா இருக்கட்டும், எந்த ஒரு ரீரிலீஸா இருக்கட்டும், அங்க வந்துட்டு கொச்சியில வந்து தமிழ் ரிலீஸ்னா கண்டிப்பா ஷோ கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அதனால இந்த படத்துக்கும் கேரளால ரீரிலீஸ் இருக்கும். பெங்களூர்ல கன்ஃபார்மா இருக்கும். பட் கேரளாலயும் இருக்கும். 95% இருக்கும். பிரகாஷ் பிரதர் அந்த ரவிதேஜா படம் ரிலீஸ் ஆகலையா பிரதர்? ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது ஆகுதே, ப்ரோ. நான் கன்ஃபார்மா லிஸ்ட்ல 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜனவரி ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் நீங்க ஆகுது. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. அந்த படத்துல இல்ல அதான் லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டேன். கீழே கமெண்ட்ல போட்டிருந்தேன். பிரகாஷ் ப்ரோவும் சொன்னாரு அந்த படம் லிஸ்ட்ல நான் இல்ல. உங்களுக்கு மெசேஜ் இது ரிப்ளை பண்ணிருந்தேன். என்ன ப்ரோ இல்ல அப்புறம் நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி வரலையாங்க அந்த படம். இல்ல வருது ப்ரோ. நான் அதுக்கப்புறம் கமெண்ட்ல போட்டேன் ப்ரோ. அப்படி கமெண்ட்ல போட்டீங்களா? சரி சரி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா சொல்லுங்க ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ? இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா டைம்லைன்ல ஃபுல்லாவே வந்து இந்த அல்லு அர்ஜுன் டேக் ஓவர் த கோலிவுட் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஃபுல்லாவே அந்த மாதிரி வந்து ரொம்ப காண்டாகுது பாக்குறதுக்கு. இப்ப டேரக்டர்ஸுமே பெருசா பெரிய பட்ஜெட் மூவினா அங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க அந்த மாதிரி இனிமே ஹீரோஸ் யாராவது இது பண்ணுவாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி படம் எடுத்தாலுமே வந்து அது அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்னு ரீசெண்டா எடுத்த படம் எதுவுமே பெருசாகவும் இல்லை. ஏன் உடனே எல்லாம் பெரிய பட்ஜெட்னே போயிட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னு தெரியல. சேலரிக்காக அந்த மாதிரியா இல்ல? பிரதீப் ரங்கநாதன். ஏதோ சொல்ல வந்தார் பிரகாஷ் ப்ரோ. மியூட்ல போய் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனா? அப்படின்னா ஏன் நீங்க வந்து சுருக்கமா சொல்லிட்டே இருக்கீங்க ஸ்பேஸ் எல்லாரும். ஜென்சி சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் கிடையாது. சுருக்கமா சொல்றீங்க. பிஆர் வேலைன்னு சொல்ல வராரு. இப்ப நடக்கிறது பூரா அந்த வேலைதான். பிரதீப் ரங்கநாதன் வேலைதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. ஏங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அல்லு அர்ஜுன் நடக்கிறதா என்ன வேலை நினைச்சிட்டு இருக்கீங்க? பயங்கரமா புஷ்டப், பயங்கரமா ஒருத்தர் எல்லா சைடும் நடக்கிறது தான். நடக்கட்டும், பயங்கரமா நடந்துட்டு அவங்க திறமை. அதனால எல்லாமே அந்த நெட்ஃபிளிக்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியா வந்தப்ப டோட்டல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அவங்கள வந்து வரவேற்று டோட்டலா பயங்கரமா ஒரு பூஸ்டப் பண்ணி அந்த ஹைதராபாத்துக்கு வர வச்சு அவங்க சந்திச்சு ஒரு கிட்டத்தட்ட வந்து தெலுங்கு சினிமாவில் எடுக்கிற முக்காவாசி படங்களை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல விற்கிறதுக்கான டீல் போட்டு இப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டீல் க்ளோஸ் ஆகிறதுல வந்து பெரிய கஷ்டம் இல்லை. 1-2 படங்கள் தான் மட்டும் கஷ்டப்படுது, வர பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நெட்ஃபிளிக்ஸ் அழகா பெரிய தொகை கொடுத்து வாங்கிடுறாங்க. அழகா அவங்க மேனேஜ் பண்றாங்க இண்டஸ்ட்ரியே. அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை பெருசா ஏதாவது வகையில பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே. நமக்கு இங்க வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க வந்து இங்க சிம்பிளா இப்பயே உதாரணம் எடுத்துங்க. நம்ம ஊர்ல வந்து பொங்கல், தீபாவளி 2 பெரிய பண்டிகை. நம்ம படங்கள் ரிலீஸ் பண்றது தீபாவளி ரொம்ப பெரிய பண்டிகையா பார்ப்போம். ஓகேவா? அங்க தெலுங்குல வந்து சங்கராந்தி தான் மிகப்பெரிய பண்டிகை. அதுக்கப்புறம் வந்து தசரா. ஃபர்ஸ்ட் பெரிய பண்டிகைங்கிறது சங்கராந்தி தான். ஆனா அங்க சங்கராந்திக்கு 5 படங்கள் வருது. சர்வசாதாரணமா வருதுல்ல 5 படம். இங்க 2 படம் தான் வருது. அந்த 2 படத்துக்குமே ஏகப்பட்ட சர்ச்சைகள். அந்த 2 படத்துக்குமே ஏகப்பட்ட சர்ச்சைகள். ஓகேவா? ரிலீஸ் பண்றதுக்கே சர்ச்சைகள், ரிலீஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது ரிலீஸ் பண்ணாலும் சண்டைங்கிற மாதிரி வருது. அப்ப நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, நம்ம ரசிகர்கள் பார்வை எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ளவங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு படம் வருது, அந்த படம் வரணுமே, தனியா விட்டுறலாமே, இன்னொரு படம் அதுக்கப்புறம் பொறுமையா வரலாமே, 2 வாரம் கழிச்சு வந்தா என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய பண்டிகை 10 நாள் படத்துக்கே இண்டஸ்ட்ரி தானே, எல்லாரும் படமும் படம் தானே அப்படின்னு யோசிக்காம இல்ல இப்படி இந்த யோசிக்கிறாங்க. ஆனா தெலுங்குல பாருங்க எல்லாரும் பெரிய ஸ்டார் படம். இந்த வருஷம் வர பொங்கலுக்கு என்ன கணக்கு பண்ணி பாருங்க. சிரஞ்சீவி, அவர் வெங்கடேசன் இருக்கிறாரு, அவரு ஒரு பெரிய ஸ்டாரு, ஒரு சீனியர் ஆக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபாஸ், இப்ப பேன் இந்தியா ஸ்டார்ல ஒரு முக்கியமான ஸ்டார், பிரபாஸ் படமும் வருது. வளர்ந்து வர ஸ்டார்கள்ல ஏற்கனவே மாஸ் ஸ்டாரா இருக்க ரவிதேஜா, அவர் விட்டுருங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா வளர்ந்து வர ஸ்டார்ல சர்வானந்த படமும் வருது, நவீன் புலிச்செட்டி படமும் வருது. இப்ப எல்லாரும் படமும் கலந்துகிட்டு வருது. நம்ம ஊர்ல வந்து 2005 2006 பீரியட்ல வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. அது வரைக்கும் அது இருந்த மாதிரி தான் இப்ப தெலுங்கு இன்னமும் இருக்கு. அதனால தெலுங்கு வந்து சினிமா வந்து பிசினஸ் பூம் ஆகுது. தியேட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, வர தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, பட்ஜெட் ஹெவியா போட்டு எடுக்கிறதுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பட்ஜெட் ஹெவியா போட்டுனா 3 பேர்த்த நம்ம தவிர வேற யாரும் நம்பி போட முடியல. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஹெவி பட்ஜெட் போடணும்னா விஜய் தான் நம்பி போட முடியும். ஆனா விஜய் இப்ப சினிமால இல்ல. நீங்க டோட்டல் ஹெவி பட்ஜெட் போடணும், அதை ரிகவர் பண்ணணும், விஜய் நம்பி தான் போட முடியும். விஜய் இப்ப சினிமால இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படி இனிமேல் எல்லா பட்ஜெட்டும் இங்க போடுவாங்க. அதனால எங்க சேஃப் பிட்டு அங்க போவாங்க. அதுல வந்து புஷ்பாங்கிற ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு அல்லு அர்ஜுன் கொடுத்துருச்சு. அதனால புஷ்பா பிராண்ட் பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதா. அதுக்கு மேல அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா பிரதீப் ரங்கநாதன் ஒர்க்கும் பண்றதுனால சூப்பரா போகும். பிஆர் இருக்குங்களா? அப்ப அதான் புரியுது நீங்க சொல்றது. பிரகாஷ் ப்ரோ, இப்போ தெலுங்குலயே பாத்தீங்கன்னா படம் வந்து பெருசா 2025ல பெருசா எந்த படமும் பெருசா ஓடல ப்ரோ. அந்த இண்டஸ்ட்ரியே பாத்தீங்கன்னா பெருசா ஹிட்டே கிடையாது அந்த இயர்ல. மினிமமா ஓடின படம், சில சின்ன ஹீரோ நடிச்ச படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஓடவே இல்லையே. டயர் 2 டயர் 1 ஹீரோ, டயர் 2க்குன்னு பெருசா பெரிய ஹிட்லாம் எதுவுமே வரல 2025ல. டாக்கு மகாராஜாக்கு அடுத்து பெருசா எந்த படமே ஓடவே இல்லை ப்ரோ அங்க. சங்கராந்தி சின்ன சின்ன படங்கள்லாம் ஓடுது. சங்கராந்தி ஸ்டார்டிங்ல சங்கராந்தி வசனம் ஹிட் கோர்ட்டுன்னு படம் நல்லா போச்சு. ஹிட் 3 ஹிட். இப்போ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இப்போ 2019 தெரியல, நான் கரெக்டா சொல்றேன். ஒரு தடவை வந்து அல்லு அர்ஜுன் படம் ரிலீஸ் ஆச்சு, அலா வைகுண்ட படம். அதே டைம்ல வந்து மகேஷ் பாபு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த வருஷம் 2 படமும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய மினிமமா சில படங்கள் ரவிதேஜா பவன் கல்யாண் படம், அது போல தொடர்ந்து சிலதெல்லாம் வந்து இந்த வருஷம் 2-3 வருஷமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பெருசா படமே வரல. வந்தா பேன் இண்டியா படமா வருது, அப்படி இல்லைன்னா வந்து படம் ஃபிளாப் ஆகுறத தவிர பெருசா படம் போவே இல்லை லாஸ்ட் இயர்லாம். நீங்க ஒரு 2 வருஷமா பாருங்க, அந்த அளவுக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து பெருசா படம்லாம் ஹிட் ஆகல. பெருசா பெரிய பேன் இண்டியா படம் வேணா சொல்லிக்கலாம். 2-3 பேன் இண்டியா படம் வந்தது, கல்கி வந்தது, புஷ்பா வந்ததுன்னு சொல்லாம தவிர மத்தபடி எந்த பெரிய படமும் வரலாங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த பிராட்வேல மட்டும் எப்படி பிரகாஷ் ப்ரோ 7 மணிக்கு போடுறாங்க? எபிக்கு பர்மிஷன் இருக்கு. ஐமேக்ஸ் தனி பர்மிஷன் உண்டு. அப்பயும் பிரகாஷ் மதுரையில உள்ளதுக்கு மட்டும் போட மாட்டாங்க. மதுரையில எபிக் ஸ்கிரீனுக்கு அவங்க என்னன்னு தெரியல, என்ன கேட்டகரியில வராங்கல்ல, அவங்க அதை பார்த்து அவங்க வேணாம்னு நினைச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. கமல் ப்ரோ, இப்போ இதுக்கு 7 மணி ஷோ அவங்களோட விருப்பம் தான் ப்ரோ. 7 மணி ஷோ ஓபன் பண்ணி ஃபுல்லே ஆயிடுச்சு. பர்மிஷன் இருக்கு, வேணா அவங்க போட்டுக்கலாம். ஃபுல்லே ஆயிடுச்சு பாருங்க ப்ரோ 7 மணி ஷோ. நம்ம வெங்கட்ரமணன் போட்டிருக்காரு பாருங்க. எனக்கு 3 மணிக்கு கிடைச்சிருச்சு எபிக்ல, ஒரு டிக்கெட் போட்டேன். அவருக்கு பல்தான் அவர் 3 மணிக்கு வர மாட்டாரு, காலையில 9 மணிக்கு தானே வேற பக்கம் பிளான் பண்ணிருக்கோம். 3 மணிக்கு மதன் வர மாட்டாரு. ஐமேக்ஸ் அந்த 7 மணி ஷோ டிக்கெட் எவ்வளோ? இதே ப்ரோ எபிக் வந்து 440 ப்ரோ. இதுவே சர்வர் எரர். நான் 3 சிஸ்டம்ல லாகின் பண்ணி 2 போன்ல லாகின் பண்ணி 1 கிடைச்சிச்சு. அங்க ஹெவி கிராஷ். பரணி ப்ரோ, அது ஷெட்யூல் போட்டிருக்கீங்களா? 8ஆம் தேதி என்ன படம் வருது? ராஜா சாப். ராஜா சாப் 8ஆம் தேதி சாயங்காலம். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ நீங்கன்னா பேசிட்டு இருக்கீங்களா? எங்க இதுல எல்லாம் அப்படி இல்ல ப்ரோ. எங்க இதுல ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் எங்கேயும் ஓபன் பண்ணல. எல்லா தேட்டரும் 1000 ரூபா தான். அந்த அது ஆஃப்லைன் ரேட் 1000 ரூபா அந்த தான் விற்கிறாங்க தேட்டரு. ஆனா மீதி எல்லா ஷோ ஓபன் பண்ணிட்டாங்க எங்க ஊர்ல. மதுரையில எல்லா பக்கமே ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாமே அது ஆன்லைன் ரேட்டு தான். காசு கூடவே இல்லை. எல்லாமே 190 ரூபா பிளஸ் அந்த புக்கிங் சார்ஜஸ் 222 ரூபா வரும்ல, அதுதான். அவ்வளோ நான் பண்றதுக்கு தான் போறேன். இவங்கெல்லாம் சொல்றீங்களா, அது வந்து நம்மளோட இதுதான் நினைக்கிறேன். நம்ம விருப்பப்படுறப்போ நம்ம கொடுக்கணும்னா கொடுத்து போய்க்கலாம் 1000 ரூபா. அது அவங்கவுங்க விருப்பம் தான். அவங்க தேட்டருக்காரங்க வந்து கையை பிடிக்கல, இது நீங்க கொடுத்து பார்த்தே ஆகணும்னு. அவங்கவுங்க விருப்பம் தான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ திருச்சி சைடு, சேலம், ஈரோடு இந்த சைட்லாம் வந்துட்டு நார்மலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ அந்த 9 AM ஷோ மட்டும் வேணா அதிகமா இருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற ஷோ நீங்க சொல்ற மாதிரி அந்த 200 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குன்னு எனக்கும் தோணுது. ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் அதை தாண்டி இருக்குமான்னு எனக்கும் டவுட் தான். மேபி ஆனா ஒண்ணு இப்ப போட்டிருக்க அவங்க புக்கிங் போட்டிருக்க தேட்டர் இதெல்லாம் பார்த்தா எங்க இதுல வந்து பராசக்தி கம்மியா தான் இருக்கும் போல ஸ்கிரீன். நான் பார்த்த வரைக்கும் பராசக்தி கம்மியா தான் இருக்கும் போல ஸ்கிரீன். ஓபன் பண்ணோம்னா கமல்
உங்களுக்கு 1 வீக் வந்துட்டு அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா புக் ஆயிரும். அவங்க ஃபுல்லா புக் பண்ணிருவாங்க. அந்த ஷோஸ் அலாட் பண்ணிருவாங்க. ஓகேவா? அதான் ஸோ அப்படின்றப்ப நீங்க எத்தனை ஷோஸ் ஓப்பன் பண்ணாலுமே அது புக் ஆயிரும். அது டிபிக்கல் தான். நீங்க சும்மா மதுரையை கிளிக் பண்ணி பாருங்க ஒரு பிஎம்எஸ்ல. கன்ஃபார்ம் நியூஸ் என்னன்னா, ஜனநாயகம் இஷ்யூ ஸ்டார்டட் அவுட். நாளைக்கு சர்டிபிகேட் வருது. நாளைக்கு மதியானமே புக்கிங் ஓப்பன் ஆகுது. எல்லா இஷ்யூஸும் கிளியர். சென்சார் சர்டிபிகேட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு ஏ சர்டிஃபிகேட் ஆமா பிரகாஷ் ப்ரோ. அது சர்டிபிகேட் வருது. அது என்ன சர்டிபிகேட் எனக்கு உறுதியா தெரியல. ரெண்டு சொல்றாங்க. ஒரு குரூப் வந்து தேட்டர் சர்டிபிகேட், தேட்டர் சைடு வந்து தேட்டர் சைடு இருக்க நண்பர்கள் ஏ சர்டிபிகேட்டுங்கிறாங்க. இன்னொரு சில நண்பர்கள் யூஏ சர்டிபிகேட்டுங்கிறாங்க. விநியோகஸ்தர் சைடில் உள்ள நடிகர்கள் சாரி சோர்ஸ் யூஏ சர்டிபிகேட் கிளியர் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. கேளுங்க பிரகாஷ் ப்ரோ. நான் அதனாலதான் ஜஸ்ட் வெறும் சர்டிபிகேட் ரிசீவ்டு, சர்டிபிகேட் டுமாரோ மட்டும் ட்வீட் போட்டு விட்டேன். பிரகாஷ் ப்ரோ படம் புரியலங்க. பெங்களூர்ல தியேட்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? என்ன படம்? ஜனநாயகன். பெங்களூர்ல புக்கிங்கே ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க போற ஷோ கேக்குறாரு. பண்ணிட்டோம். அது எந்த தியேட்டர்னு கேக்குறாரு ப்ரோ. எந்த தியேட்டர்? யார் கேக்குறது? சர்வேஸ் ப்ரோ. நான் சர்வேஸ் ப்ரோ உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே. ஏன்னா அவரும் அங்கதான் பார்க்க போறாரு, அதனாலதான் கேக்குறாரு. ஓகே உங்களுக்கு டிஎம் பண்றேன். கேஸ் ஒரே தியேட்டரா இருந்தா பார்க்கலாம்னு நான் கேட்டேன். ஓகே வாங்க டிஎம் பண்றேன். ப்ரோ தெலுங்கு லெனின் மூவி மே 1க்கு பண்ணிருக்காங்க, சித்தாரா மூவி என்டர்டைன்மெண்ட். ஸோ அப்ப S46 லேட் ஆகுமா? கருப்பு எதுவும் அந்த டைம் கிட்ட வரது வாய்ப்பு இருக்கா? லெனின் அந்த அகில் படமா? ஆமா ப்ரோ, அத மே 1க்கு போட்டாங்க. அடப்பாவிங்களா. அப்ப கருப்பு கொஞ்சம் அந்த டைம்ல வருமா? ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சு மே டைம்ல, மே பிட்வீன் மே 16 அந்த டைம்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்ட பார்க்கணும். ஏன் பிரகாஷ் ப்ரோ உள்ள வந்து உழப்பிட்டானுங்களா? நம்ம கருப்பு தான் இருக்கும். இல்ல கருப்பு குழப்பமா தான் இருக்கும். ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ் டேட் போறது யாரும் போட மாட்டாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாரும் சம்மர் ரிலீஸ் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா பிப்ரவரி மார்ச்ல ஒரு கிளியர் ரூட் தெரியும். பிப்ரவரியில தெரிஞ்சிடும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ரிலீஸ் டேட் போட முடியும். சும்மா போட முடியாதுல்ல. நீங்க போட்டு லாக் பண்ணி மாத்திட்டு இருக்க முடியாது. நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல எலெக்ஷன் நினைச்சு என்ன வருது? எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் தான் ப்ரோ எதுவாக தான் டிசிஷன் எடுப்பாங்க. எலெக்ஷனுமே மேக்ஸிமம் மேக்குள்ள முடிஞ்சிரும்ல ப்ரோ. மே இன் பிட்வீன்ல ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏப்ரல் லாஸ்ட்குள்ள, ஏப்ரல் பிட்வீன்ல நடக்கும் ப்ரோ. ஓகே. இல்ல ஏப்ரல் லாஸ்ட்குள்ள எலெக்ஷன் கண்டிப்பா நடந்துரும். இப்ப மேல பண்ணலாம். மேல வந்து ரிசல்ட் வந்துரும். மேல வரும், அப்படி இல்லைன்னா ஜூன்ல வரும். ஓகே ப்ரோ. இல்ல என்ன அமைதியா பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இருக்காரா? இல்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும் அவர்கிட்ட. இந்த வலைப்பேச்சு என்ன ப்ரோ, நாளுக்கு நாள் எல்லை மீறி பண்ணிடுறாங்க. பொழுதன்னைக்கு உட்காந்து அழுதுட்டே இருக்கானுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. மேடையில ஏறி விளக்கம் கொடுத்த கூட அதை பத்தி பேசினே இருக்காங்க. என்னதான் நினைச்சிருக்காங்க தெரியலீங்களே. நீங்க பாக்குற வரைக்கும் பேசுவாங்க, நீங்க அதை பத்தி பேசுற வரைக்கும் பேசுவாங்க. நீங்க இக்னோர் பண்ணணும். அதை மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல அவங்களுடைய சேனல்ல சொல்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து அது வேற ஒரு சேனல்லயும் உட்கார்ந்து எந்த சேனல்ல போனாலும் உட்காந்துட்டு பொழுதனைக்கு இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அவங்களோட வேலையே அதுதான். ஓகேவா? அது நீங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு போறாங்க. இங்க ஒண்ணே ஒண்ணுதான். அவங்க பண்றது பிசினஸ். அவங்க பண்றது பிசினஸ்ங்க. அவங்க பண்றது பிசினஸ்ங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க பிசினஸ்க்கு நெகட்டிவிட்டி தான் சேல் ஆகணும். அதான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஊக்குவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கண்டினியூ பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியிலே அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரியில ஆட் கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஆட் கொடுக்குறாங்க, காசு ஒவ்வொரு தரையும் காசு கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட் கூட்டு போறதுல இருந்து எல்லாமே நடக்குது. அப்ப அவங்க எல்லாமே அது இவ்வளவு பண்றதுனாலதான் அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்ப அவங்க அதை தான் பண்ணுவாங்க, கண்டினியூஸா பண்ணுவாங்க. ஏங்க ஒரு வியூஸ் பத்தி எல்லாம் கூட அவங்க அதை பத்தி எல்லாம் கூட பேசுற அளவுக்கு அவங்களுக்கு என்னங்க இருக்கு? ஒரு வியூஸ் பத்தி பேசுறாங்க. மனிஷ் ப்ரோ சொல்லுங்க. சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். அது அவ்வளவுதான். சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். கரெக்ட் தான் டைலாக்.
ஆனா எதுல லாஜிக் கண்டுபிடிக்கிறாங்க. டைரக்டா பேச முடியாதா, ஏன் அங்க போயிட்டு இவரை கூட்டி பேசணும், தொந்தரவு பண்றாங்க அவங்க தினமும். நீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? விடுங்க ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க. ஃபீல்லாம் பண்ணல ப்ரோ, பொழுதானமே டெய்லியுமா பண்ணிவிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா இல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, ப்ரோ. இல்ல 1 ரமேஷ் மாசமா ப்ரோ, புலம்புவானுங்க. இல்ல ரமேஷ் நான் ஒன்னே கேக்குறேன். இவங்க இன்னைக்குதான் இதை பேசுறாங்களா இல்ல 1 மாசமா தான் பேசுறாங்களா? ப்ரோ இப்ப 2 அவங்க பேர்த்தோட படம் வருது. எப்பயுமே இல்ல எஸ்கே பத்தி ஒரு தப்பா தான் அதேதான் பேசுவாங்க. பேசுவேன். ஜஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க அவங்க வந்து எப்பயுமே சினிமா நியூஸ் கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு சினிமா நியூஸ் கொடுக்குறாங்களா, அதை பார்க்கலாம். இந்த கான்ட்ரவர்சி தூக்கி ஓரமா வச்சுட்டு போயிடணும். நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றங்காட்டி தான் அவங்க எச்சா போயிட்டு இருக்கு. அவங்க குடுக்குற சினிமா அவங்க நியூஸ் கரெக்டா பண்றது இருக்கு ப்ரோ. இந்த விஷயம் எல்லாம் இல்ல, அவங்க அவருக்கு பண்றது ஆல்ரெடி தெரியும் ஒரு அவங்களுக்கு சில ஹீரோஸ் மேல வன்மம் இருக்குன்னு தெரியும். அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நார்மலா அவங்க பேசுறது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் நினைக்க வைக்கிற மாதிரி அவனுக்கு தினமும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்காக சொல்றேன். இப்ப நடக்காத விஷயத்த கூட நடந்த மாதிரி அவனுக்கு பேசுற மாதிரி பேசும்போது யாரோ ஒருத்தர் செய்ய சொல்றாங்க, அதனால பண்றாங்க மாதிரி அந்த மாதிரி ஒரு இமேஜ் அவங்களே உண்டாக்குறாங்க. அதுக்காக சொல்றோம். ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. பல்தான் ப்ரோ, புக் பண்ணிட்டீங்களா டிக்கெட்டு? ப்ரோ இது 3 மணிக்கு எனக்கு இதுல கிடைச்சிருச்சு ப்ரோ, எபிக்ல. மார்னிங் 3 மணிக்கா? மார்னிங் 3 மணிக்கு எந்த ஊர்ல போடுறாங்க, மத்தியானம் 3 மணிக்கு எபிக்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 ஷோ நான் அங்க இதுல முடிச்சுட்டு வந்துருவேன், கேரளாலயே பாலக்காட்டுல முடிச்சுட்டு வந்துருவேன். கேரளால காலைல 6 மணிக்கு 9 மணிக்கு முடிச்சுட்டு 12 மணிக்கு கிளம்புனா 12 மணிக்கு கிளம்புனா 3 மணிக்கு அப்படியே எபிக்ல வந்து டிராப் ஆயிரும். அவ்வளவுதான் பிளான். அங்க ஒரு ஷோ, இங்க அங்க தமிழ்நாடு 2 ஷோ, அது முடிச்சுட்டு வந்து 6, 9, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 ஷோ. நேத்து பரணியை ஃபீல் பண்ற மாதிரி வெறும் 5 நிமிஷம் தான் பேசினாருன்னு சொன்னீங்க. நீங்க நான் இது பார்த்து 31 நிமிஷம் பேசியிருக்காரு. நேத்து கலாய்ச்சிங்க பரணிய. என்னங்க புரியல? நேத்து நீங்க தானே சொன்னீங்க எஸ்கே பேசுனே 5 நிமிஷம், அதுல எப்படிங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்கன்னு சொன்னீங்க. நான் கூட அவ்வளவுதான் பேசினேன் உண்மையில பார்த்தா. இன்னைக்கு பார்த்தா 31 நிமிஷம் பேசியிருக்காருங்க. தெரியலங்க, அப்படிதாங்க ட்வீட் போட்டிருந்தாங்க 5 நிமிஷம் தான் பேசினாருன்னு. எனக்கு என்னன்னு தெரியும், நான் அவனை பார்க்கவே இல்லையே. அவர் பேசுறது வெறும் அந்த ரிலீஸ் பத்தி மட்டும் தான் 5 நிமிஷம் இருந்தது. அப்ப டைரக்டர் பத்தி பேசாம மத்தவங்களை பத்தி பேசாம எப்படி இருப்பாரு? 20 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் பேசினாரு. ஆமா, மொத்தம் 31 நிமிஷம் வருது ப்ரோ அவர் பேசுனது. அண்டில் ஆடே போடாம போட்டான்னு நினைக்கிறேன். அதுல இந்த பொங்கல் விஜய் படம் இத பத்தி தான் 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. அந்த மேட்டர் மட்டும், அந்த ரிலீஸ் மேட்டர் மட்டும் தான் 5 நிமிஷம் பேசியிருக்காரு. மொத்தமா ஓவராலா பேசுறது 31 நிமிஷம் பேசியிருக்காரு. என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 5 மினிட்ஸ்ல முடிச்சிட்டாருன்னு போட்டாங்க. சரி ஓகே, நான் 5 மினிட்ஸ் தான் பேசியிருக்காரு போல. அது எதை சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ரிலீஸ் விஷயத்தை பத்தி அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 5 நிமிஷம் பேசியிருக்காரு. அப்புறம் என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்? ரிலீஸ் மேட்டர் பத்தி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பேசினாரு. அதை கட் பண்ணி போட்டாங்க பாத்தீங்களா அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்னு. இதை மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த 5 நிமிஷம் வீடியோ மட்டும் தான் லீக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க அந்த டைம்ல. அது இதா வரப்போ பட் ஃபுல்லா பேசினது அதுதான். நிறைய பேசுங்க. அஜித் ப்ரோ, நீங்க ஒரு டிக்கெட் பெண்டிங் இருக்கு எனக்கு. பொங்கல் இதுல எதனா ஒண்ணு கேக்குறேன், எதனா ஒண்ணு புக் பண்ணி தாங்க. தெலுங்கு படமா கேளுங்க, தெலுங்கே தரேன். நீங்க தெலுங்கு தான் தெரியுங்களா? நீங்க கேட்ட பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க கேட்ட பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ராஜா சாப் வந்து இல்ல பாத்துட்டேன். பிரகாஷ் ப்ரோவோட ட்வீட் பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டேன். பேசி முடிச்சுட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். புனிஷ் ப்ரோ அவரு அண்ணா படத்துக்கே கிவ் அவேல தான் போயிட்டு இருக்காரு. அண்ணா படத்துக்கே கிவ் அவே தராரா? கிவ் அவே அவருக்கு எனக்கு ஒருத்தர் தந்தாருங்க, நீங்க வேற. அப்படிங்களா? நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க. இல்லங்க, நான் குடுக்கற மாதிரி இல்ல. அது நெகட்டிவ் இம்பாக்ட். இல்ல அது நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கு, அதனால நான் குடுக்கற மாதிரி இல்ல. ஓ, டிக்கெட் கொடுத்து அனுப்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துருண்டு. அது இல்லைங்க, நான் ஆசையா அக்கண்டாட்டோ கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில அந்த படத்தோட ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியாதா? எதுவும் வேணாம், என் சைட்ல இருந்து எந்த நெகட்டிவிட்டியும் அண்ணாக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்போ நீங்க எந்த படத்தை காலி பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த படத்தை குத்துருவீங்க. அப்போ பல்தான் என்கிட்ட கேட்டிருந்தா நான் நல்ல ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்துருப்பேன்ல. இல்ல அதுதான், அடுத்து நான் ஒரு படத்துக்கு பிளான் பண்ணிருக்கேன். அந்த படம் கண்டிப்பா நான் கிவ் அவே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன படம் பல்தான்? அது வர அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தெரியும். அந்த படத்தை கண்டிப்பா முனிஷ் வேண்டாம் தான் சொல்லுவாரு. தமிழா தெலுங்குவா? ஏகே படத்தை சொல்றாரு ப்ரோ. ஏதோ
அவர் சொல்றது எதுன்னு எங்களுக்கு பல்தான தெரியாதுங்களா? மதன் ப்ரோ பரணி ப்ரோ வேற ஏதோ வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு பல்தானை பத்தி. ஏங்க ஏகே டேரக்டர் யாருன்னு சொல்லுங்க கமல். ஏகே சும்மா நீங்க ஆதிக் படத்தெல்லாம் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லிக்கோங்க பல்தான். நீ முழுசா நீ தானே சொன்ன, இப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேனா நீ வாட்டுக்கு பாதி முழு சொல்றதா முழுசா சொல்லணும். இப்போதைக்கு வரப்போற அவர்தான் எஸ்கே கூட படம் ஏகே ஆதிக் படம் தான். அவர்தான் எஸ்கே கூட போறாங்க. அன்னைக்குதான் இப்ப ஆதி சொல்லியிருந்தாரு. இல்லங்க, எனக்கு யார் ஸ்பீக்கர்ல இருந்து பின்னாடி நாய்ஸ் கேட்க எனக்கு புரியல. முனிஷா அஜிதா? முனிஷ். முனிஷ் நீங்க ரொம்ப இதா இருக்கு, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இல்ல நம்ம என்ன எக்கோ ஆகுது, எக்கோ ஆகுது. வெளியே போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க. இப்பதான் கிளியரா இருக்கு. அப்பா அது யோசிச்சேன், பட் அது லைட்டா வந்துட்டு இருந்துச்சு. சரி பெருசா யாருக்கும் இதா இல்ல போல, யாரும் சொல்லலன்னு விட்டுட்டேன். ப்ரோ ஒரு ஆஃப் டாபிக் பரணி ப்ரோ, GTA 6 திரும்பி போஸ்ட் பண்ணுன்றாங்க, அது உண்மையா? நவம்பர் என்ன படம்? 27 GTA 6 2027ன்றாங்க போஸ்ட் பண்ணி. இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வேற இதுக்கு மேல போஸ்ட்போன் பண்ணனா அவ்வளவுதான், நானே டென்ஷன் ஆயிரு. அதெல்லாம் இல்ல, வந்துரும். சரி சரி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான் ரூமர்ஸ் இருக்கு நவம்பர் 2027 புஷ் பண்றாங்க அப்படின்னு. நவம்பர் தாங்க படம் இதே வருது, ஆல்ரெடி புஷ் பண்ணிட்டாங்களே நவம்பர்னு சொல்லி. ஆல்ரெடி டிலே, அது இன்னும் 1 இயர் டிலே பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம்லாம் வராதுங்க, இந்த வருஷம் வந்துரும். இந்த வருஷம் வந்துரும், பாத்துக்கலாம். பிஎஸ் வாங்கிருக்கீங்களா ப்ரோ? அதுக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் வரப்போ அமௌண்ட் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரேம் ப்ரைஸஸ்லாம் வேற இன்க்ரீஸ் ஆகுறதுனால அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஐ மீன் PS6 அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் ஆனா பண்ணுவாங்களான்னு தெரியல. கன்சோலோட ரேட் சேமா தானே ப்ரோ இருக்கும், அது ஃப்ளக்சுவேட் ஆகாதுல்ல? அது ஃப்ளக்சுவேட் ஆகாதுன்றதை தாண்டி அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அது ஃப்ளக்சுவேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, ரேம் ப்ரைஸஸ் இப்போ ரொம்ப இதாக இருக்கிறதுனால. ஸோ அது ஷோராக சொல்ல முடியாது, பார்ப்போம். பட் கேம் வந்துடும். வெயிட்டிங். கமல் ப்ரோ, நீங்க எங்க புக் பண்ணிருக்கீங்க? என்ன ப்ரோ? ஜனநாயகனா? எஸ். கோபுரம் சினிமாஸ். மத்தியானம் போறீங்களா? ஏன் காலையில 12:30 மணி ஓப்பன் பண்ணல ப்ரோ. ஜியோ வந்து ஓப்பன், எனக்கு தெரியல, பண்ண மாட்டாங்க 9 மணி ஷோ. ஏன்னா ஆஃப்லைன்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் 12:30 மணிக்கு பத்திக்கிறேன் ப்ரோ. சரி, ஓகே. சுகன் ப்ரோ, சரேஷ் ப்ரோ, நீங்களாம் எங்க போறீங்க? நான் பெங்களூர் தான் ப்ரோ. 6:15. நீங்க எந்த தியேட்டர் போறீங்க? இன்னோவேட்டிவ் மல்டிப்ளெக்ஸ். ஓகே, அது எங்க இருக்குன்னு தெரியல, பட் நான் அங்க போல. ஓகே. ஒரே தியேட்டர்ல சிங்கிள் ஸ்கிரீனா? யார் போறது? சர்வேஷ் போறதா நான் போறதா? நீங்க நான் போறது சிங்கிள் ஸ்கிரீன் தான். சுகன் ப்ரோ புக் பண்ணிட்டீங்களா? அவர் ஆளே காணோம். மாவீரம் ப்ரோ, உங்க சைடு ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிருச்சு, பட் டைமிங் எதுவும் செட் ஆகல எனக்கு. 6 மணிக்கு போக முடியாதா? ரோஹிணியில பராசக்தி ஃபர்ஸ்ட் டே ஓபன் பண்ணிருக்காங்க. நாளை இப்போ டே ஒன்னே போக முடியுமான்னு தெரியல. ஓப்பன் பண்ணிட்டேன். காலையில 7 மணிக்கு ஒரு ஷோ இருக்கு, அதை விட்டுட்டா சாயந்தரம் 5 மணிக்கு தான் இருக்கு. நடுவில் தெலுங்குல போடுவாங்கன்னு நினைக்கிறேன், 11 மணிக்கு 2 மணிக்கெல்லாம். இப்போ உங்களால காலையில போக முடியாது, அப்ப மத்தியான ஷோ இல்லையா? மத்தியான ஷோ இருக்கு, ஆனா தெலுங்கு டப்பிங்ல போடுவாங்கன்னு தோணுது. எம்டிஆர் இருக்கு அந்த ஷோ. 7 மணி விட்டா திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு தான் இருக்கு. ராஜா சாபு கொடுப்பாங்களோ பிரிச்சு? அதான் நானே கேட்கலான்னு அந்த ராஜா சாபு. அதெல்லாம் வேற தேட்டர்ல வரும். இதே தேட்டர்ல தெலுங்கு வெர்ஷன் மதியானம் சாயந்தரம்லாம் தெலுங்கு வெர்ஷன் போடுவாங்கன்னு தோணுது. காலைல 11 மணி, மதியானம் 2 மணி. வேற தேட்டர் எதுவும் இல்லையா? இந்த தேட்டர் ஃபுல்லா ஜனநாயகம் தான் போடுவாங்க. 5 ஷோ ஃபர்ஸ்ட் டே. நீங்க அந்த 5 மணி ஷோ போடல? 5 மணி சாயங்காலம் 6, 7, 8 மணி ஆகுமே அது முடிய. ஆமா, 8 மணிக்கு 8:30 தானே நம்ம ஸ்பேஸ்? 8:30 தானே? 8:30 9 தானே? கமல், உனக்கு நீ பேசுறது நியாயமா இருக்கா? ஸ்பேஸா பொழப்பா? இல்ல 7 மணிக்கு நான் நெக்ஸ்ட் டே வேலைக்கு நான் 7 மணிக்கு ரெடி பண்ணு.
இல்ல மாவீரன், நான் கேட்கறது என்னன்னா, இப்ப ஸ்பேஸ் முடிச்சுட்டு நார்மலா 10 மணிக்கு தான் தூங்குவீங்க. அப்புறம் என்ன? ஆமா. ஆனா 7 நான் மணி 7 மணிக்கு வீட்ல 7 to 8:30 1.5 மணி நேரம் நைட் ஒர்க் இருக்கு எனக்கு. எப்பவுமே டெய்லியுமே இருக்கும். மாவு பெனஞ்சு ஓ! வைப்பேன் ஓகே, நாளைக்கு ஓகே. வரைக்கும். ஓகே. அப்போ புரியுது. அப்ப 2 இடமுமே உங்களுக்கு சிக்கல் தான்ல? ஆமா. காலைல எனக்கு வேலை முடியவே 11 மணி ஆகும். அந்த டைம் தான் நான் யோசிச்சேன். 11 மணி வேலைய எப்படியாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பார்த்துட்டு 11 மணி ஷோக்கு போலாம்னு யோசிச்சேன். 11 மணிக்கு தெலுங்குல தான் போடுவாங்க போல. சரி, வேற ஏதாவது தியேட்டர் இருந்தா பாருங்க. பரணிக்கு நீங்க எல்லா மால் படமும் தியேட்டர் போடுவாங்க. பெங்களூர்லயே பார்த்துட்டே வரீங்க. மால் தியேட்டர். இந்த ஒரு மால் தியேட்டர் சொல்லுவீங்க. அதான் அங்க போடுறாங்களா என் டைமிங்குள்ள செட் ஆகுனா பார்க்குறேன். மதியம் 1 மணி அப்படி ஏதாவது டைமிங்ல போட்டாங்கன்னா மால்ல கூட போயிடலாம். ஓகே. சர்வேஷ் ப்ரோ என்ன கேட்டீங்க? இது பராசக்தி தெலுங்கு படம் எல்லாமே அங்கே பெங்களூர்லயே பார்த்துட்டு வர பிளானா இல்ல அந்த மாதிரி கேட்டேன். ஆமா ப்ரோ. 3மே வந்துட்டு அங்கேயே பார்த்துட்டு வர மாதிரி தான் பிளானு. நீங்க போற விக்டரி சினிமாஸா ப்ரோ? மோஸ்ட்லி அங்கதான் போவாங்க நிறைய பேர். இல்ல. பிரகாஷ் ப்ரோ டிஎம் பண்ணுவாரு உங்களுக்கு. அதே தியேட்டர் சும்மா தான் கேட்டேன். போறேன். இல்ல, அதே தியேட்டர் தான் நானும் போறேன். அவர் கூட தான் போறேன். ராஜாசாபுக்கு எவ்வளவு டிக்கெட் பண்ணி ப்ரோ? அதே தானா? 800? 800. அதான் அஃபிஷியலா போட்டாங்களே 800. மல்டிப்ளெக்ஸ்ல ராஜா 1000 சாப் ஏதோ ஐமேக்ஸ் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணலையா? வரும் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க படத்தை ஐமேக்ஸ்ல விடலாம் பரவாயில்ல, படத்தை ஐமேக்ஸ் விடலாம் பரவாயில்ல. இல்ல நாச்சி சாங் வந்துச்சுல, அந்த நாச்சி சாங் மட்டும் ஐமேக்ஸ்ல விட்டாங்கன்னா கண்டிப்பா பெங்களூர்ல ஹவுஸ்ஃபுல் ஆக வாய்ப்பு இருக்கு. பெங்களூர், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் மற்ற ஏரியாவிலையும் இந்திய ஏரியாவிலையும் அந்த சாங் மட்டும் ஐமேக்ஸ்ல போட்டாங்கன்னா கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னன்னா 2.5 மணி நேரம் ரிப்பீட்ல போடணும்பாங்க. அது ஒண்ணுதான் குறைக்க வைப்பாங்க. நீங்க அதுக்கு ஸ்பெஷல் ஷோ 500 இல்ல 1000 ரூபாய்க்கும் போக வேறதான் இருக்காங்க. எனக்கு என்ன, நான் லைஃப்ல 800 ரூபாய்க்கு எந்த ஒரு படமுமே பார்த்தது கிடையாது. ஜனநாயகன் தான் ஃபர்ஸ்ட். இப்ப ராஜாசாப் போய் இல்ல பரணி, ஃபர்ஸ்ட் கணக்கு பண்ணா ராஜாசாப் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா 8ஆம் தேதி பாக்குறது ராஜாசாப் தானே. எனக்கு அதுதான் நான் யோசிக்கிறேன். இப்ப அந்த 800 ரூபாய் குறைஞ்சு எங்கேயுமே டிக்கெட் விற்க மாட்டாங்களா? இல்ல அது அபிஷியலாவே 800 ரூபா தான். அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. கர்நாடகா டாக்கீஸ்னு ஒரு பேஜ் இருக்காங்களா, அவங்க அதை கூடிய கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க டிஎன்ல பிரகாஷ் ப்ரோ பிரீமியர் இருக்கா? நமக்கு போடுறாங்களா? கர்நாடகால போடுறாங்க. கர்நாடகா கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க. ஆந்திரால பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆந்திரா தெலுங்கானால கொடுத்துட்டாங்க. இங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்நாடகாலையும் அந்த ரேஞ்சுக்கு. தமிழ்நாட்டுல தெரியல, வாய்ப்பே இல்லை. படமே 10ஆம் தேதி தானே ரிலீஸ் தமிழ்நாட்டுல. அதனால 8ஆம் தேதி எப்படி பிரீமியர் போடுவாங்க? இல்ல தெலுங்கு இல்ல அது தெலுங்கு வருஷனே தெரியல. தெரிஞ்சு 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் தெலுங்கு வருஷன். 9ஆம் தேதி தான். அதுதான் 8ஆம் தேதி. அதே மாதிரி நம்ம ஊர்ல பாதி தேட்டர்ல படமே ஓடாது ப்ரோ. எல்லாரும் இந்த 9ஆம் தேதிக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. முக்காவாசி தேட்டரு இப்போ ஷோவே ஓடாது அவ்வளோவா எந்த தேட்டர்லயுமே. அந்த ஆள் அனுப்பி விட்டுருவாங்க. இல்ல தம்பி நாளைக்கு வாங்க, நாளைக்கு தான் ரெடி ஆகுது தேட்டரு அப்படின்றவாங்க. கரெக்டா இந்த பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் தேட்டர் போனா இது வேற நடக்கும் சிங்கிள் ஸ்கிரீன்ல. என்ன ரெடி பண்றது புரியல எனக்கு. இல்ல அடுத்த நாள் பெரிய படம் வருதுல்ல பரணி ப்ரோ. சரி, அதுக்கு வந்து ஏதாவது ரெடி பண்றோம், இது இன்னைக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. சீட்டு கிளீன் பண்ற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. 2-3 வாட்டி எனக்கு அப்படி ஆயிருக்கு. டாக்டர் இருக்குல்ல, டாக்டர் படம் வந்துச்சுல, அப்ப வந்து இந்த படத்துக்கு போனேன். அந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று வந்துச்சுல, அது என்ன படம், நோ டைம் டு டை. அப்போ அந்த படத்துக்கு போனேன். அப்படிதான் எங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் போனா என்ன சொல்லிட்டாங்க, இல்ல டாக்டர் வருது நாளைக்கு அதுக்கு, அதனால அப்ப வந்து கூட்டம் வரலையா இல்ல இதான் தெரியல. ஆனா இதான் காரணம் சொன்னாங்க, நாளைக்கு டாக்டர் வருது இல்ல தம்பி, நாளைக்கு இன்னைக்கு வேலை நடக்குது தியேட்டர்ல, அதனால நீங்க வந்து நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. டாக்டரே 50% ஆக்குபென்சில தான் ஓடுச்சு. நான்லாம் ஃபுல்லா தான் பட்டே பண்ணி ப்ரோ. நான் ஹவுஸ்ஃபுல் கிரவுடு. அதெல்லாம் இல்ல கமல். நோ டைம் டு டை சின்ன பசங்களுக்கு அலோட் கிடையாது. அதனால அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. சின்ன பசங்களா? பேனா இல்ல பரணி ப்ரோ, நான்லாம் ஃபுல்லா பரணி ப்ரோ. நான் வந்து டாக்டர் புக் பண்ணிட்டு நானே 2 அண்ணா கூட போயிருந்தோம். நாங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ற டீம். அதனால என்ன பண்ணோம், ஒரு சீட் தள்ளி உட்கார்ந்து ஓகேவா. உள்ள போனோம் 9 மணி ஷோ உள்ள போய் தனித்தனியா உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஒரு டீம் வந்தாங்க. வந்துட்டு என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, நல்லா போவோம் எல்லாம் பக்கத்துல உட்காருங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, இந்த தேட்டர் ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபுல் தேட்டரா தான் பார்த்தோம் டாக்டர்லாம்.
நான்லாம் ஆக்சுவலா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே வந்து கேரளால வந்து அந்த தியேட்டர்ஸ் வந்து கோவிட்னால ரெஸ்ட்ரிக்டடா ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறமோ 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் தான் நினைக்கிறேன். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் 2 வீக்ஸா 3 வீக்ஸான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அப்போ போய் பார்த்தேன். நான் 50%ல தான் பார்த்தேன். நான் போனப்போ அந்த தியேட்டர்ல அது ஓப்பன் பண்ணி ஒரு 25 பேரோ என்னமோ இருந்தாங்க. நான் பார்த்தப்போ. ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன். எங்க வீட்லலாம் செம திட்டு. இப்ப டைம்ல தியேட்டர் வேற போறியான்னு. அந்த டைம்லலாம். எங்க வீட்டுல நீங்க அதேதான் ப்ரோ. எனக்கு வந்து கர்ணன் அப்படியாச்சு. கர்ணன் படம் வந்துச்சுல, அப்ப மாஸ்டர்ல எதுவும் சொல்லல. கர்ணன் வந்தப்ப ரொம்ப பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம் தான் கர்ணன் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஷோவே போனப்ப திட்டு விழுந்துச்சு எனக்கு, இப்ப எதுக்கு போற படத்துக்கு அப்படின்னு. எங்க வீட்ல இப்ப இதுக்கு ஜனநாயகனுக்கு பெங்களூர் போறதுக்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்கேயே படம்லாம் ஓட்டலையா? அங்க போய் தான் பார்க்கணும். அது இதுன்றாங்க. நீ சொல்ல வேண்டியதான், நான் ஒரு ட்ராக்கர், நான் போய் போட்டாதானே அப்படின்னு. சும்மா இருங்க கமல், நீங்க வேற படத்துக்கு விடுறதே பெருசு, இதுல வேற இதை வேற சொல்லிட்டு. நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லைல்ல. நம்ம ஏதாவது போட்டு ஏதாவது ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இல்லை நமக்கு ஃபாலோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தைரியமா ஏதாவது சொல்லலாம், இல்லை ஏதாவது போயிட்டு வரலாங்களாம். இது நான் என்னோட ஃபன்னுக்காக இந்த கிளாஸ் செய்தி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் கூடியிருக்காங்க பண்ணி ப்ரோ நீங்க போற ட்வீட்டுக்கெல்லாம்? உங்களுக்கு எப்படி பழைய மாதிரி வருதா இல்ல வியூஸ் அதிகமா வருதா இப்ப? எனக்கு தெரியல. பட் ஆனா ஆக்சுவலா வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக இந்த கிவ்அவே கொடுத்தப்ப எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. மற்றபடி எப்பயும் வர மாதிரி தான் இருக்கு. எனக்கு வியூஸோ இல்லை ரீச்சோ இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்கல. பட் ஆனால் வந்துட்டு இது இப்போ கிவ்அவே கொடுத்தப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க, அது மட்டும் ஷூர். 10 பேத்துக்கு புக் மை ஷோ வச்சு கொடுத்தேன்ல. ஆக்சுவலாக பொங்கலுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன், ஸ்பெஷல் கிவ்அவே மாதிரி வவுச்சர் கொடுக்கலான்னு. அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? இல்ல ஒன் மோஸ்ட் நான் தான் ஃபாலோவர். நான் தான் ஏன்னா என்னதான் கூட்டு போறாரு, டிக்கெட் போட்டு பெங்களூர் கூட்டு போறாரு. பிரகாஷ் ப்ரோ, நீங்களும் பெங்களூர்லாம் பாக்குறீங்களா? பரணி டிக்கெட்டுக்குனால போய் பாக்குறேன். எந்த தேட்டரு? ஜனநாயகன் படம் ஓடுற தேட்டர் தான். தேட்டர் நேம் கேக்குறேன் ப்ரோ. தேட்டர் நேம் பரணி தானே தெரியும், எனக்கு தெரியும். அதனால டிஎம் பண்றேன். நான் சர்வீஸ்னு ஒரு கேட்டார்ல, சர்வீஸ் பரணி எனக்கு பேர் தெரியாது, பெங்களூரை பத்தி அந்த டீட்டெயில் தெரியாது. பரணி ஒரு டிக்கெட் போட்டுறேங்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு நான் அவர் சர்வீஸ்க்கு டிஎம் பண்றேன். ப்ரோவே டிஎம் பண்ணிடுவாரே ப்ரோ. இல்ல டியூ டு பிரைவசி ரீசன்ஸ் இங்க பப்ளிக்ல தியேட்டர் நேம் சொல்ல முடியாது. பிரகாஷ் ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் கன்ஃபார்மா ப்ரோ? ரேசிங் முடிஞ்சிரும்ல மோஸ்ட்லி? நான் இப்ப கேட்ட கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி இந்த வருஷம் படம் வருதா இல்லையா பிரகாஷ் ப்ரோ? கன்ஃபார்ம் இல்ல. கன்ஃபார்மா இல்லைன்னு சொல்லல, கன்ஃபார்ம் இல்ல. ஓகேவா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே. இப்ப கன்ஃபார்ம் இல்ல. துருவ நட்சத்திரமா 2019 இல்ல பரணியின் வன்மம் மீண்டும் ஒரு முறை வன்மம் கக்கப்பட்டது. கொட்டுங்க பரணி, கொட்டுங்க. எவ்வளவு இருக்க கொட்டுங்க. கேட்டா காலையில கேட்கலாம் பாரு, எனக்கு கேட்கலாம் பாரு. கேட்டு நான் கவனிக்கலன்னா பாரு, மெசேஜ் பாத்துட்டு இருந்தேன் பாரு, நீ பேசிட்டு காதல வாங்கலாம் பாரு. நடுவுல வந்து எந்த தேட்டர் டியூ டு பிரைவசி ரீசன்ஸ் ஐ கேனாட் டிஸ்க்ளோஸ் இந்த தியேட்டர் நேம் இன் பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு பாரு. அதுக்கு நடுவுல சொன்ன அதுக்கு அடுத்த சொன்ன வார்த்தையை கேட்கலாம் பாரு. ஏய் சொல்லுப்பா, என்ன படப்பா கமல்? நீ சொல்லு கமல். சொல்லக்கூடாது கமல். அதான் வன்மத்தை கொட்டிட்டாரு. கொட்டின ஆளுக்கு நீ தெரியாது, தெரியாத ஆள் தான் பரவாயில்ல. பிரகாஷ் ப்ரோ 2019 ரிப்பீட் ஆகுமா பிரகாஷ் ப்ரோ பொங்கலுக்கு? கமல் அது எனக்கு தெரியல. அது என்னங்க, அது அந்த அளவுக்கா இருக்கு கமல்? இல்ல கேக்குறேன். இப்ப பாருங்க, இது போற போக்க பார்த்தா அப்படிதான் வரும் போல. ஷூட்டிங் ஆரம்பிச்சு ரிலீஸ் பண்ண ப்ரோ அவர் சொல்ற 27 பொங்கல். இப்ப இல்ல 27 பொங்கல் சொல்றீங்களா? 27 இல்ல 19. இல்லங்க, அதுதாங்க புரியுது. 19 பொங்கல் 2027 ரிட்டர்ன் ஆகுமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அப்படிதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கே
ஷூட்டிங் போனா சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லுவோம். நம்ம இப்போதைக்கு பிப்ரவரி மாசமும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ப்ரோ கம்மி, எல்லாமே வாய்ப்பு கம்மி. சொல்லுங்க அஜித் பல்தான். இது நம்ம விக்னேஷ் ராஜா தனுஷோட படத்தோட இன்னைக்கு ஒரு பிளாட் போட்டிருந்தாங்க, அது உண்மையா? படிக்காதீங்க, படிச்சாலும் சொல்லாதீங்க, நான் பேச படிச்சுட்டேங்க. சொல்லாதீங்க. இந்த இவன் இருக்கான்ல, அப்ப கமல் பேச தாங்க சொல்லாதீங்க, சொல்லிட்டான். படிச்சாலும் சொல்லாதீங்க, பரவாயில்ல சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்ல ஆனா வேணாம், நீங்க எதுவும் சொல்ல சொன்ன வேணாம். நான் மாதிரி படிக்கல. சரியான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். இல்லங்க நாங்க ஐயா அதுதான் ராசா, நீங்க என்ன வேணா பேசுங்க, என்கிட்ட காது படம் பேசாதீங்க. நான் வந்து அந்த படத்து மீது bro, உங்களோட இம்மாலய ஃபேவரட் எதிர்பார்ப்புடன் ஜானர் தான். இருக்கிறேன். இல்ல எனக்கு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு விஷயமா இருந்தாலும் தெரிய விஷயம். பிடிச்சதுதான். ஆனா புரியுதுங்களா, எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், தெரியாத விஷயமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு தெரியும் அந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. நான் சொல்ல வந்த விஷயத்தையே ஒரு நண்பர் சொன்னாலும் அதையோ அப்படியே நிப்பாடி, ஐயா போதும், எனக்கு ஏற்கனவே இந்த படத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல இந்த படத்தை தெரிவிங்க, எனக்கு எது வேணாம், நான் டேரக்டா தேட்டர்ல போய் பாத்துக்கிறேன்ட்டு, எனக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த படம் தான் அடுத்த வருஷத்துல நான் பெருசா எதிர்பார்க்கிற படம், அதனால நீ அந்த படத்தை பத்தி எதுவும் சொல்ல வேணாம். பிரகாஷ் ப்ரோ, இது மங்காத்தா ரீலீஸ் ஸ்கிரீன் கவுண்ட் எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே 2 படம் ரிலீஸ் ஆகுது. அஜித் படத்துல ரீரிலீஸ்ல பர்ஃபெக்டா ரிலீஸ் ஆக போற படம் அதுதான். அப்படிங்கிறத ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரீன் கவுண்ட் எதிர்பார்க்கலாம், நல்ல ப்ராப்பர் ரீரிலீஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அட்டகாசம்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ரொம்ப கம்மியான தொகைக்கு வாங்கிட்டு பேருக்கு யாரோ ஒரு 3ஆம் நபர் ரிலீஸ் பண்ணாதான் அட்டகாசம். இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். அது போக வந்து தேட்டர் சாட்டிங் ரெட் மிக்ஸ் தான் பண்றாங்க, ஏன்னா சன் பிக்சர்ஸ் படம் ரெகுலரா அவங்க தான் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஆனா நல்ல ரிலீஸ் எதிர்பார்க்கலாம், நல்ல ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இப்பயே சர்டிபிகேட் வந்துரும்னு சொல்றாங்க பிரகாஷ் ப்ரோ, உண்மையா? அதான் சார், இஷ்யூ கிளியர், அவ்வளவுதான். இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு, வந்துடும், சர்டிபிகேட் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க, எல்லா தேட்டரும் சரசரன்னு ஓப்பன் பண்ணிடுவானுங்க. ஆமா அப்படி இது சென்சார் கிளியர் ஆயிடுச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ஓப்பன் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவாங்க, இதா இருந்துக்கோங்க எப்பயுமே. பிவிஆர் இன்னைக்கு ஓப்பன் ஆகாது, அது மட்டும் சொல்லிக்கிறேன். பிவிஆருக்காக வெயிட் பண்றவங்க இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆகாது. ஸோ போய் இது பண்ணலாம், மற்ற தியேட்டர்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க வேணா. அதே மாதிரி பராசக்திக்கு ரோஹிணியில் ஃபர்ஸ்ட் டே 12:45 ஷோஸ்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் ஷோ 9 AM ஷோ மட்டும் ஓப்பன் பண்ணல, மற்ற ஷோஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன் ஓப்பன் பண்ணலாம், அங்கதான் வந்து சிவகார்த்திகேயன் டீம் பார்ப்பாங்க, அதனால ஓப்பன் பண்ணல. ஃபேன்ஸ் கிளப் செலிபிரிட்டிக்கு போயிடும். நாளை இப்பயே சொல்லிடுறேன், ரோஹிணி 9 AM ஷோ எதிர்பார்க்காதீங்க, பிளாக்ல டிக்கெட் தான் கிடைக்கும், இல்ல பிளாக்ல கிடைக்கும். அதுலயும் மெயின் ஸ்கிரீனே 3 மணி ஷோவுமே பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. 3 மணிக்கு பிளாக் பண்ணிருக்கிறது வந்து ஜனநாயகனுக்காகங்க, 2 ஷோ மாத்தி போடுவாங்க. இதுல காட்டுது ப்ரோ 3 PM. ஓகே இல்ல இதுல 3 PM காட்டுது, 2 படம் மாறி போடுவாங்க அதுக்காக. 2.25 மணி நேரமா? 2 hour 40 கமல் minutes. காலைல 7:05 ஐமேக்ஸ் டிக்கெட் ஒன்று கிடைச்சிருச்சு கமல். எங்க கிடைக்கணுமோ அங்கதான். அஜித் பல்தான் ஏற்கனவே 4 மணிக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க, இந்த 7 டிக்கெட் எப்படி 4 மணிக்கு அங்க முடிஞ்சு இங்க வரைக்கும் 7:30 8 காலைல 7 மணிக்கு காலைல 7 மணிக்கு கேரளா போக மாட்டேன், காலைல 7 மணி அவ்வளவுதான். காலைல 7 மணிக்கு பிராட்வே இருக்கும் போது ஏன் கஷ்டப்பட்டு அங்க போகணும்? அப்படி கேரளா போலையா, இங்கே தான் படம் பார்க்க போறீங்களா ப்ரோ? அங்க 6 மணி ப்ரோ, இங்க 7 மணிக்கு 6 மணிக்கு 7:05, அப்ப 7 மணிக்கு டிக்கெட் அடிச்சிச்சுல, ரைட் ஓகே விடுங்க. அன்னைக்கு ஃபுல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி படம் பார்த்தறோம் விடுங்க. இல்ல அஜித் பல்தான் அந்த டிக்கெட் எவ்வளவு? 476 ப்ரோ. பல்தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஐமேக்ஸ்ல பார்க்க நல்லாவா இருக்கும் பல்தான்? ஏன் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கற அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஷோல பார்க்கற அவ்வளவுதான். ஐமேக்ஸ்ல பார்க்கறனா எபிக்ல பார்க்கறேன். அதான் எபிக் 3 மணிக்கு போட்டிருக்கேன்ல, நடுவில் ஏதோ ஒரு கேப்ல வந்து பக்கத்துல தியேட்டர் போயிட்டு வந்துருவேன். செலிப்ரேஷன் தியேட்டரா நம்மளுக்கு இது இருக்கு, வண்டியில தானே போறேன். ஓகே ஹாப்பி. இல்லைன்னா அப்படியே அங்கிருந்து ஒரு 15 நிமிஷம் தான் சங்கீதா சவிதா இருக்கு, அங்க போயிட வேண்டியதா. மதியம் அந்த 7 மணி ஷோ முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு அங்க முடிச்சுட்டு மறுபடியும் 3 மணிக்கு பிராட்வே போயிட வேண்டியது எபிக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப அன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ண மாட்டீங்களா? லீவ் சொல்லிட்டேன் ப்ரோ. இந்த ஜான் 1 காம்பன்சேட்டரி லீவ் வந்து ஜான் 9. அதெல்லாம் இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். அப்ப கமல் நீங்க? நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுப்பேன் பாருங்க. சூப்பர். ஆதி ப்ரோ கூலிலாம் எனக்காக லீவ் போட்டாங்க வீட்டுல. காலங்காத்தால நான் இன்னைக்கு படத்துக்கு போகணும் லீவ் போடுங்கன்னு சொல்லி, ஆனா போய் என்னடா இப்படின்னு ஆயிடுச்சு.
அதே மாதிரி இப்பயும் போட்டு கூட்டிட்டு போங்க மாவீரன் ப்ரோ. அப்பா இது பீக் அடி சீசன். வெளுத்து போடுவான் கமலு. உங்களுக்கு எல்லாம் சொல்ல வந்துட்டேன்ல. நம்ம பாக்குறீங்க அவரை. சரி இல்ல கமல் அந்த விஷயத்த சொல்லு கமல். நம்ம மாவீரன் பிளக்ஸ் அதெல்லாம் எதுக்கு பல்தா சொல்லணும்ல. அப்புறம் மாவீரனோட பெருமையை பரப்பணும்ல. மாவீரன் ஜனநாயக பிளக்ஸ் வச்சிருக்காரு தியேட்டர்ல. அப்படியா மாவீரன்? இல்ல இங்க விஜய் ஃபேன்ஸ் லோக்கல்ல இப்ப தமிழ் பசங்க இருக்கானுங்க, அவனுங்க போட்டோ கேட்டானுங்க பேனர்ல வைக்க. காசு கொடுக்காம எப்படி போட்டோ கேட்பாங்க? கொடுத்துதான் அப்புறம் ஃப்ரீயா அப்புறம் அப்பனா அப்ப ஃபேன் கிளப்ல இருக்கீங்கதா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதானே சொல்றாங்க எல்லாரும். நாளைக்கு மாவீரன் ப்ரோ எபின் வருவார் உங்ககிட்ட தான் டைரக்டா. இல்ல ஆல்ரெடி டிஎம்ல வந்துட்டா. சூர்யா ஃபேன் சொல்லிட்டு இருந்தே அப்படின்னாரா? ஆமா. சரி ஓகே. ஆனா நியாயமா மாவீரன் வந்து என்ன பண்ணுவாப்ப, தக் லைஃப் அது இதுன்னு அவங்க இந்த இதுதானே வைப்பாரு பேர், அந்த பேர் தானே வைப்பாரு. இப்ப நியாயமா ஒரு கருப்பு தானே வச்சிருக்கணும். அவரே வைக்காட்டி அப்புறம் எப்படி படம் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்றது மக்களுக்கு புரியும். இன்னத்தையோ ஒரு இதுவே இல்ல, டெடிகேஷன் இல்லாம இருக்கிற மாவீரன். ஆதி ப்ரோ நான் வந்து டிபி வச்சா உருப்படாதான், நான் பீடையாம. ஓகே ஓகே. வண்டியில 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. அவர் நீங்க சொன்னீங்கன்னு சுத்தியோலஜி சொல்றாரு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னு மாவீரன் சொல்றாரு உங்களையும். நான் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா 16 வருஷமா அந்த பேரை தாங்கிட்டு நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வாட்டி கூடங்க என்ன தெரியுமா, பரவாயில்ல, நீங்க என்ன தெரியுமா, மத்தவங்க யாருன்னா சொன்னா கேட்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க கலாமின் டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி நீங்க வச்சிருங்க. ரெண்டு சேர்த்து என்ன ஜனசக்தின்னு வைங்க. ஜனசக்தி. பிரகாஷ் ப்ரோ அது நான் அதுக்கு தான் வச்சேன். சரி விடுங்க, நான் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜுராசிக் வேர்ல்டு நான் வச்சேன், அதுதான் ஹையஸ்ட். துரந்தர் வச்சேன். இல்ல பிரகாஷ், இவருக்காச்சும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிறதுக்கு நல்ல வரலாறு இருக்குல்ல, எனக்கு அது கூட கிடையாது. ஏன்னா எது சொல்லிடுவாங்க, ஏன்டாடே நீ தானா மாப்பிள்ள தெரியாம கூட என்னை பார்த்து நல்லாருன்னு சொல்லிடுறாரா அப்படின்னு இந்த இவரை சொல்லுவாங்க இல்ல, பாலசரவணன் சொல்லுவாங்க இல்ல, பண்ணையாரம் டெப்பீட அண்ணனை பார்த்து நல்லாருன்னு எதையா சொல்லிடுறாரான்ற மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பிக் பாஸ்ல முதல் நாள் யாரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நான் சொல்லுவேன், அவங்க தான் அந்த சீசனோட ஹீரோ ஆவாங்க கடைசியில. ஆனா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருவாங்க, இல்லாட்டி ஷோ பாதையில வெளியே போயிருவாங்க, இல்ல பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க, இல்ல ஓடி போகும்போது எழுந்துட்டாரு. இல்ல 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 இந்த வாட்டி பார்வதி அவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் தான் பார்வதி கமருது. நான் என்ன தெரியுமா ஆச்சு, 10 வருஷம் பிக் பாஸ் ஹிஸ்டரியில இப்ப இந்த வாட்டி தான் முதல் வாட்டி நான் செட்டுக்கு நேரா போய் ஷோ பார்க்கலான்னு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போறதுக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்களுக்கும் பிடிக்காது பார்வதி கமருதுன்னு. அதனால அவன் என்ன சொன்னாங்க, போன் பண்ணி ஆமல நீ போறியா அப்படின்னாங்க. ஆமாடா அப்படின்னு. சரிடா ரைட் அப்ப சொல்லி முடிஞ்சு அவங்களுக்கு அப்படின்னா, ஏய் இது இருந்தா அநியாயமா இருக்குது, எனக்கு பிடிச்சாதானா போவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இத்தனை நாள் அப்படின்னா. அது கிடையாது, அது இன்டைரக்ட் பவர். இது டைரக்டா நீயே கால் எடுத்து அங்க வச்சுட்ட அப்படின்னா அந்த மொத்த ஷோவே இதோட ஊத்தி மூடிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன்லாம் நடக்க மாட்டேன்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி சீசன் இருக்கு, இன்னைக்கு ரெட் கார்டு வாங்கிடுவாங்க பாருன்றான். நான் சொல்றேன் இந்த கிழிச்சாங்க என்ன இந்த ஷோல ஆரம்பத்துல எதையுமே கேள்வி எல்லாம் கேட்கல, ரெட் கார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போறேன். பார்த்தா பிக் பாஸோட உலக வரலாற்றுல முதல் முறையா ஒரே நாள்ல 2 ரெட் கார்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போன் அங்க கொண்டு போக கூடாது, கார்ல தான் வச்சுட்டு போனோம். சோ நான் கார்ல வச்சுட்டு போயிட்டு என் போனை திருப்பி வந்து பார்த்தா அத்தனை நிமிஷம் காலையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணிருக்காங்க. டேய் நாங்க சொன்னோம்ல, நீ போனா 2 ரெட் கார்டு வந்துடும், நீ போனா ரெட் கார்டு வந்துருந்தான்னு சொன்னோம்ல அப்படின்னு. நாங்களாச்சும் ஒண்ணுதான் சொன்னோம், பாத்தியா இப்ப 2 வந்திருக்கு அப்படின்னு. கடைசியில இந்த பேரை தாங்கிட்டு நான் தான் ஒரு 16 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேர்ல பாக்குற அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஓகே தான். அது இந்த எனக்கு ஜென்ரலா இந்த கான்சர்ட் ஈவெண்ட்ஸ்னு எது நம்ம ஊருக்காரங்க எடுத்து நடத்தினாலும் எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா அடிப்படை மரியாதை கூட, அடிப்படை மரியாதை ஒண்ணு இருக்கும்ல. இல்ல ஒரு முறை மட்டும் போவேன் பிரகாஷ். இப்ப இந்த முறை போயிட்டேன்ல, இனி வாழ்க்கையிலே போக மாட்டேன். ஒரு முறை எப்படி இருக்குன்னு போய் பாத்துறேன், அவ்வளவுதான். சாட்டர்டே சண்டே ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நாள்ல முடிச்சிருதா கேள்விப்பட்டேன். ஆமா எப்பவுமே எங்க 10 வருஷமா அப்படிதானுங்க. எப்படி ப்ரோ இவரு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா பரவாயில்ல, கண்டஸ்டன்ஸ் எப்படி அவ்வளவு போலியா ஏதோ சண்டே மாதிரி? ஆமாங்க, ஒரு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பிரேக் இருக்கு ரெண்டுக்கும் நடுவுல.
ஆதி ப்ரோ அத இப்ப சொல்ல அந்த ப்ரோ. கிளாப் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வரதா இல்ல அது முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்களா? யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வர்றது எல்லாருமே ஆடியன்ஸ் பாசஸ் எல்லாமே எல்லாருக்கும் நார்மல் ஆட்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப இயல்பாவே விஜய் சேதுபதி இவ்வளவு பக்கத்துல பார்த்து எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதனால வர்ற கைத்தட்டல் தான் வச்சுங்க. அவங்க இன்னொன்னு அந்த ஒரு 4 ரெட் மணி கார்டு நேரம் கொடுத்தப்போ ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு ஆடியன்ஸ்ல இருந்து, அதெல்லாம் அது உண்மைங்க. அதான் நானும் கேட்க வந்தேன். நீங்க அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அங்க நடந்ததை விட்டுருங்க. அதுக்கு வெளியே ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? அது வந்து அநியாயம். எப்படி தெரியுமா? அப்படியே வெளியே இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டா ஒரு மாதிரி இருப்பான் இல்ல, அப்படி இருந்தான் சண்டே எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன் அதாவது என்கிட்டலாம் வந்து ஒருத்தர் பாஸ் அடிச்சுக்குங்க பாஸ்ன்றாரு. பாஸ் அடிச்சுக்குங்க பாஸா, யாரையா நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. அவ்வளவுதான் கொண்டாடுங்க பண்டிகைன்றான். ஐயோ, ஒரு ஷோ இந்த ஷோல இருந்து வெளியே வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. இனியே அவ்வளவு எனக்கும் பிடிக்காதுதான், நானும் ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடு தான். ஆனா அதுக்குன்னு நீ ஏதோ அவ்வளவுதான் ப்ரோ. நான் சொன்னேன் என்னங்க கொண்டாட, சரி இப்ப ஏன் இப்படி இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு. ஆமா, நரகாசுரம் அழிஞ்சா தீபாவளி கொண்டாடுறது தானே அப்படின்னா. நீங்க அவர் வந்து நீங்க அப்ப என்ன கொண்டாடாமையா இருப்பீங்கன்னா நம்ம அவர்கிட்ட போய் என்ன விளக்கிட்டா இருக்க முடியும். இல்லைங்க எனக்கு அதுலயே உடன்படல, தீபாவளி எல்லாம் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு. நான் வந்து சரிங்க ஓகேங்க ரொம்ப நன்றி சூப்பர் மகிழ்ச்சி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த ஒருத்தர் மட்டும் இல்ல, நான் சொல்றது மொத்தம் ஆடியன்ஸும் வெளியே என்ன டான்ஸ் ஆடுறாங்க, இது பண்றாங்க, யாருக்கோ வீடியோ கால்ல போன் பண்ணி பேசுறாங்க. இது அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அப்படின்றாங்க. அப்படியே ஐயோ என்னையா அது, என்னமோ எனக்கு வெளியே வந்து அது ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இந்த வேர்ல்டு கப் எல்லாம் ஜெயிச்சுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பான் இல்ல, அந்த அண்ணே மாதிரி 2 ட்ரெய்லரும் உங்களுக்கு பிடிக்கல, படம் ஹிட் ஆயிடுன்னு வெளியே பேசிக்கிறாங்க. என்ன கதை இது? நல்லா ஹிட் ஆகட்டும், சந்தோஷமா சம்பாதிக்கட்டும், இன்னொரு 15 வீடு கட்டட்டும். யாரையா வேணாம்னது. நான் என்ன ஆதி ப்ரோ வைத்தறி செல்ல பேசிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. யாரோ ஒருத்தவங்க அண்ணா சொன்னாங்க, பராசக்தி ஏன்னா பிடிக்கல? டே பிடிக்கலன்னா இப்போ ஒரு விஷயம் மோசம் அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது வேறடா. நான் அப்படி சொல்ல. இப்ப நீ ஜனநாயகன் எடுத்துக்கோ, இல்ல இது எடுத்துக்கோ. ஜனநாயகனே எனக்கு அந்த இதுவே ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராவண மவண்ட பாட்டு இருக்கு, எனக்கு அதோட லிரிக்ஸ் சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் ஐடியாலஜிக்கலாவுமே 2 படமே எனக்கு ஐடியாலஜியா ரொம்ப மோசமாக அப்படி எதிர் ஐடியாலஜியில போய் நிக்கிற படம் கிடையாது. எனக்கு இன்னொன்னு, எனக்கு ஆப்வியஸ்லி விஜயம் பிடிக்கும், நீங்க சிவகார்த்திகேயன் ஒத்து போற பிடிக்கும், விஷயம் ஸ்கிரீன்ல தான். பாக்குறேன். அதான் எனக்கு ரெண்டுமே ஸ்கிரீன்ல பார்க்க பிடிக்கும் தான். பட் பிடிக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன் இல்ல, நான் எவ்வளவு இதுக்கு மேல எப்படா ஒருத்தர் லாஜிக்கலா காரணம் சொல்ல முடியும். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இப்போ அதுல ஒரு டயலாக் உள்ள பராசக்தி ட்ரெய்லர்ல, எனக்கு பராசக்தியில ஒரே விஷயம் தான் இருந்துச்சு. என்னன்னா இப்ப இதான் களம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதான் இது. இதுல என்ன எதிர்பார்ப்போம் அது மட்டும் தான். இப்ப நீ எதுவுமே இது செமையா இருந்துச்சுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அசுரன் எடுத்துக்கோங்க, அந்த எண்டு டயலாக் இருக்குல்ல, அதை கேட்கும் போது ஒண்ணு இருந்துச்சு, இந்த டயலாக சூப்பரா பிரசென்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல. நோன் ஃபேக்ட் தான், நோன் இன்ஃபர்மேஷன் தான், அதை ஆனா சூப்பரா பிரசென்ட் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா பிடிங்குவானுங்க அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, அதுவா இருக்கட்டும். எனக்கு அது இருந்துச்சு இல்ல, எனக்கு அது இதுல இல்ல. எனக்கு ஆஹ் அந்த ஹீரோஸ் ஜேர்னின்னு நான் யூஸ்வலா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஹீரோ பயந்துட்டே இருப்பாரு, அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம புதுசா என்ன இல்ல நம்ம பார்க்காத என்ன பண்ணி சிவாவோட லுக்காவோ இல்ல இதுவோ எனக்கு எதுவும் அப்படி ஒன்றும் எக்ஸைட்டிங்கா அப்படிலாம் ஒண்ணு படல. அப்புறம் இன்னொன்னு இந்த டயலாக் இருக்குல்ல, நாங்க ஹிந்திக்கு எதிரானவங்க, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, இதையும் நம்ம ட்விட்டர்ல ஆரம்பிச்சு, ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சு, வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சு, படங்கள்ல ஆரம்பிச்சு, நிறைய இடத்துல வந்துருச்சு. இப்போ இதே விஷயம் இதுக்கு முன்னாடி நெஞ்சுக்கு நீதி படத்துல இந்த டயலாக் வச்சிருப்பாங்க. ஒரு மொழியை கத்துக்க சொல்றது வந்து அது எங்களுக்கு தேவைன்னா கத்துக்குவோம், ஆனா இந்த மொழி நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றது ஆணவம். நாங்க மொழிக்கு எதிரானவங்க இல்ல, ஆணவத்துக்கு எதிரானவங்க. அதுல அந்த வார்த்தை காயின் பண்ணது இருக்குல்ல, ஆணவன்ற வார்த்தையை காயின் பண்ணது இருக்குல்ல, அதுதான் அங்க அந்த அந்த டயலாகோட யூஎஸ்பி. நாங்க ஆணவத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு புது இன்ஃபர்மேஷன். அந்த டயலாக் எனக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் அதோட பிரசன்டேஷன் புதுசு. அதுல எனக்கு புதுசா ஏதோ ஒன்று இருந்துச்சு. எனக்கு இங்க அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் இயல்பாவே எனக்கு சுதாவோட ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஆன் த ஃபேஸா அப்படியே என்ன சொல்றது, ஒரு மாதிரி அது பிளாஸ்டிக்ன்றது கொஞ்சம் கொச்சப்படுத்துற வார்த்தை, நான் அந்த மாதிரி சொல்ல. ஸ்டேஜ்ல ஆர்கெஸ்ட்ரேட்டடா இருக்கும், அது இயல்பா எனக்கு தோணுது. அது ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஒரு மொமெண்டா இருக்கும், நான் கட்டமைக்கப்பட்ட ஒரு மொமெண்டா இருக்கும்னு சொல்றேன். அது எனக்கு அது நமக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகக்கூடாதுல்ல, எனக்கு அதுதான் இதுல இருந்துச்சு. ஜனநாயகன் ட்ரெய்லர் எனக்கு சத்தியமா எனக்கு பராசக்தி இவங்க பிடிக்குது அதெல்லாம் விட்டுருங்களேன் வேற. இப்ப சிவாவை இந்த இதுல பார்த்தது இல்ல, சுதாவோட ட்ராக் ரெக்கார்டு இதனால மக்களுக்கு பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது இல்ல. எனக்கு பராசக்தியோட ஜனநாயகனோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு இப்ப நான் விஜயோட விஷயங்களே நிறைய முன்னாடி கொண்டாடி இருக்கேன்ல, எனக்கு இதுல என்ன இப்ப இந்த நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராவண மண்டா லிரிக்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்டா கேட்கும்போது எனக்கு டியூன் பெருசா இருக்காங்க, ஆனா லிரிக்ஸ் ஏன் ரொம்ப டெம்ப்ளேட்டா இருந்துச்சு. லிரிக்ஸ் சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா எழுதியிருக்காப்ல விவேக்.
நான் இப்ப அந்த மாதிரி ஒரு லிரிக் அட்டகாசம் டாப்ல அந்த இது இருக்குல்ல, எஸ்பெஷலி அந்த இது எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் பயங்கர ஃபயரா இருந்துச்சு. அப்புறம் ராவணம்மா வந்துட்டான்றதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, அதுவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது நான் ஸ்கிரீன்ல அதை பார்க்கும்போது அவருக்கு அந்த இதை கத்தி எடுத்து நக்கிட்டே வர்றாருல, எனக்கு அது இது என்னது இது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு தெரியல. மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீ வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டோ இதை பண்ணிட்டோ எடை போடாத, நிஜமாவே பகவான் கேசரி நல்ல படம். நான் வந்து உனக்கு பாலைய நானும் பார்த்தது பிடிக்காது, இல்ல, எல்லாரும் சொல்றாங்கடா. ஆமாடா நானும் பார்த்தது இல்லை. ஆனா நம்ம சொல்றத வச்சு தானே சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, நீ பாலையா பிடிக்காதுன்றத வச்சு யோசிக்காத, பாலையா நடிச்சதுல ஒரு உருப்படியான படம் அது அப்படின்னாங்க. ஆனா எனக்கு அதோட கிளிப்ஸா நான் இது வரைக்கும் பார்த்தேன் இல்ல, அதுவே எனக்கு ஒன்றும், அதாவது நான் ஜனநாயகன் இல்ல, இந்த பாலையா பட கிளிப்ஸ் எல்லாம் சுத்தி வந்துச்சு, கேசரி கேசரி கிளிப்ஸ் எல்லாம் சில சுத்தி வந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும் போதுமே சரி ஓகே, இது எனக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகல. மேபி இது படமா பார்த்து தான் புரியும் போல நினைச்சேன். ஆனா அதுக்கு என்ன சொன்னாங்க முன்னாடி, நீ அக்கண்டாவை பாரு அவ பிடிக்கும்னாங்க. நான் அக்கண்டா பார்த்தா எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதை சொன்னேன், எனக்கு தெரியல இது எப்படின்னு. ஆனா எனக்கு சுத்தமா ஒரு கால், நிஜமாவே ஒரு கால் தான். நான் இப்போ என்ன பண்ணா தெரியுமா கேள்வி, இப்ப நீ வந்து பிடிச்சவங்க எல்லாம் போய் திட்டுற அப்படின்னா பரவாயில்ல, டேய் இவ்வளவு தெளிவா காரணம் சொல்லி எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றேன், இதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. புரிந்த இதுல சொல்லுவாள்ல ராஜாராணில சந்தானம், மச்சான் அவன் ஏன் தெரியுமா உன்னை பிடிக்கலன்றா, அதான் மச்சான் எனக்கும் தெரியல, ஏன்னா அவளுக்கு உன்னை பிடிக்கலடா அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஜென்ரலா இங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க பிரகாஷ், என்ன எல்லாருக்கும் பிடிச்சிட்டு வந்திருக்கா ரெண்டு ட்ரெய்லருமே? காமனா சொல்றேன், பராசக்தி ஃபுல் பாசிட்டிவ். என்ன சொல்லும் போதே கொஞ்சம் கடுப்பா சொல்ற மாதிரி இருக்கு ஆவீரன். கேட்டே சொன்னேன். இல்ல நான் சொல்றேன் என்ன தெரியுமா, இப்போ எனக்கு இந்த ட்ரெய்லர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டவுட் இப்போ தமிழ் கியூரியஸா கேக்குறேன். ஆனா இவர் இருக்கார்ல மாவீரன், அதாவது ஃபுல் பாசிட்டிவ்ன்றது எவ்வளவு பாசிட்டிவான வார்த்தை கேட்கும் போதே, அதான் ஃபுல் பாசிட்டிவ்ன்றது. ஆனா அதே ஒருத்தர் வந்து இல்ல தூங்குறது இல்ல, அதெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ்னு இந்த டெல்லி கணேஷ் வந்து அந்த இந்த படத்துல இந்த இதுல இருப்பாருல, ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணாங்களே, வசந்த் ஒன்று பண்ணாரு பாயசம்னு சொல்லிட்டு, அதுல ஒரு மாதிரி என்ன சொல்லுவாரு தெரியுமா, மூஞ்சில அப்படியே ஒரு மாதிரி கடுப்போட சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஃபுல்கான்ல சொல்ற மாதிரி இருக்கு. இது பரணி மேல உள்ள வன்மமா அல்லது உங்க கேங் வாரா? அதெல்லாம் விடுங்க ப்ரோ. எனக்கு ஆனா இப்போ ஹிந்தி எதிர்ப்புக்கு அது அந்த கான்செப்ட்ல எல்லாமே ஜெனரிக்கா இருக்குன்றீங்களா? அப்ப புதுசா இதுல என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இல்ல எனக்கு அது தோணல. எனக்கு எஸ்கே வந்து கடைசியா சொன்னார்ல, அதுவுமே எனக்கு எனக்கு அவ்வளவு அப்பீலிங்கா இல்ல. அதாவது ஒரு பிரசன்ஸுங்க அது இல்லைங்க அவர்கிட்ட. அதாவது நான் சொல்றது எஸ்கே கிட்டே பிரசன்ஸ் இல்லைன்னு சொல்ல, மற்ற விஷயங்கள் அது ஃபீல் ஆகுது. ஆனா எஸ்கே மாஸ் பண்ணும்போதோ இல்ல லவ் பண்ணும்போதோ எனக்கு அது அந்த ஏரியால மட்டும் எனக்கு அது இன்னும் ஃபீல் ஆக மாட்டேதுன்னு சொல்றேன். புரியுதா? அது அப்புறம் இன்னொன்னு மாவீரன்ல இல்லடா, மாவீரன்ல எப்படி இருந்துச்சுன்னா, மாவீரன்ல எனக்கு ஆக்ஷன் ஒர்க் ஆச்சு. உனக்கு மாஸ் ஒர்க்கா இருக்கும் ஆக்ஷன் ஒர்க்கா இருக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ ஃப்ரேம்ல வந்து நின்னாலே அது மாசா இருக்கும், அது வந்து பிரசன்ஸ், அது ஹோல்ட் பண்ணணும், அது வேற. ஆனா மாவீரன் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது, அது வேற. இப்ப நீ விஜய் வந்து துப்பாக்கியில் நடிச்சா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். ஆனா நீ ஒரு மாஸ்டர் ஹோல்ட் பண்றது இருக்குல்ல, அது மொத்தமா வேற. நான் அது வேற. இப்போ நான் ஸ்கிரீனை மாசா ஹோல்ட் பண்றேன்றது இருக்குல்ல, அது வேற. இப்ப எனக்கு இன்னொன்னு ரவியோடது எனக்கு மெயினா, எனக்கு அது ஒரு வில்லன், ஒரு மெனேசிங்கான வில்லன் அந்த இது அது எனக்கு வரல. மேபி படத்துல வந்தா வரலாம், ஆனா நான் ட்ரெய்லர் தானே பார்த்தேன், இதுதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் இன்னொன்னு மாவீரன் எடுத்து முக்கியமான விஷயம் எனக்கு அது வந்து தோணுச்சு, எதை நான் சொல்றேன் அப்படின்றது அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுல ஒரு விஷயம் ஒர்க் ஆச்சு ஆக்சுவலி பராசக்தி ட்ரெய்லர்ல. நான் அந்த இருக்கேன், சேத்தன் வந்து அண்ணாவா கேஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து எனக்கு அவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆச்சு. யோ இன்னும் அப்படியே இருக்காரு, அப்படி புடிச்சிட்டீங்களா, பயங்கரமா பண்ணிட்டீங்களா? ஆமா, யோ இன்னும் எப்படி பண்ணிட்டீங்களா என்ன. இப்ப என்னன்னா இத்தனை வருஷமா நம்ம பாக்குற ஒரு ஆர்டிஸ்ட் சேத்தன், ஆனா இவர் இப்படி நம்ம யோசிச்சதே இல்லையா ஆக்சுவலா. ஏன்னா நம்மளே எத்தனையோ வாட்டி இதே ஸ்பேஸ்ல பேசி இருந்திருக்கோம், இந்த பயோபிக்கிறதா யார் அப்படிலாம் பேசி இருந்திருக்கோம். எனக்குமே இதுக்கு முன்னாடி சூர்யா இருந்திருக்கு அந்த ரோலை புல் ஆஃப் பண்ணக்கூடியவர் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஆங்கிள் இருக்குல்ல நான் யோசிக்கவே இல்லை. ஆனா அது இருந்துச்சுல, இப்ப டக்குன்னு உங்களுக்கு ஒண்ணு அடா சூப்பர்ரா செமையா புடிச்சானு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ட்ரெய்லர்ன்றது அதோட வேலை என்னன்னா அந்த உணர்வை கொடுக்கணும்.
சமடா இது சூப்பரா பண்றானுங்க அப்படிங்கிறது எனக்கு அது அந்த மொமெண்ட் தவிர வேற எதுவுமே கொடுக்கல. பட் இன்னும் அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இல்லையே. என்ன மேன் என்ன பண்ண எப்படி முடியும்னு எப்படி கேட்டாரு. எப்படி எடுத்திருக்கணும்னு அதைத்தான் எப்படி நானும் சொல்றேன். எடுத்திருக்கணும்னு இத ஏய் எப்படி எடுத்திருக்கணும்ன்றது அதானே சொன்னேன். அந்த முதல் வாட்டி சொல்லும் போதே சொன்னேன். இப்போ ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணும்போது அது ஜெனரிக்கா இருக்கு, ஏற்கனவே நிறைய முறை சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னா அதை நாம எப்படி வித்தியாசமா சொல்றோம்ன்றது இருக்குல்ல, அதுலதான் அந்த மேட்ச் இருக்கு. அந்த டைலாக் தான் சொல்லி நான் சொன்னேன், அந்த நெஞ்சு இதுல இருந்துச்சு. இதே கான்டெக்ட் தான், இதே விஷயம் தான். அதுல அவங்க சேர்த்த ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை அந்த அந்த மொத்த வசனத்துக்கான ஒரு புது இது கொடுத்துச்சுல்ல. ஆக்சுவலி ஆமா, அது ஒரு ஆணவம் தானே, எனக்கு வேணும் நான் கத்துக்கணும், ஆனா நீ கத்துக்கடான்னு சொல்றது ஒரு ஆணவம் தானே. நாங்க மொழிக்கு எதிரானவங்க கிடையாது, ஆணவத்துக்கு எதிரானவங்கன்றது சமம் மேட்டர்ல. அது அதே விஷயம் தான், கான்டெக்ட் தான். அப்புறம் அதெல்லாம் இத்தனை வருஷமா இவ்வளோத்தையும் பேசி முடிச்சுக்கு அப்புறம் இன்னைக்கு அதே விஷயம் ஒரு படத்துல வசனமா வருது. அப்படி வர்றப்போ அப்ப நீ அதுல இன்னும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அது அதை இன்னும் பெட்டர் ஆக்கிருக்கணும். அதை இன்னும் அட்லீஸ்ட் புதுசா கன்வே பண்ணிருக்கணும்ல. இப்போ இன்னைக்கு பாஷால வர ஒரு அபிக்கான வசனம் திருப்பி வருதுன்னு வச்சுக்கோங்க, வசனம் அதேவா இருக்கலாம். நானே கேட்கிறேன், பாஷாவோட டெம்ப்ளேட் இருக்குல்ல, திரைக்கதை டெம்ப்ளேட், அதை திருப்பி திருப்பி எத்தனை படத்துல மறுபடியும் யூஸ் பண்றாங்க இன்ன வரைக்கும். இப்போ ஆனா அதுல வேற ஒண்ணு, அதுல அது கூட சேர்த்து வேற ஒண்ணு கொடுத்தாதான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது இல்ல. அதை அப்படியே எடுத்து வச்ச படங்கள் ஓடல தானே. இல்ல எனக்கு புரியுது. ஆனா நேற்று இந்த பராசக்தி ட்ரெய்லர் டிஸ்கஷன் வச்சு பாக்குறப்ப தெரியும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் நடந்துச்சுல, அத பத்தின பெரிய ஐடியாவே இங்க யாருக்குமே இல்லைண்ணா. இங்க ஆமா ராஜா, நான் சொல்றது கதையை பத்தியே கிடையாது. நான் சொல்றது கதையை பத்தி களத்தை பத்தியே கிடையாது, பிரசன்டேஷன் ஏரியாக்கு தான் திருப்பி வரேன். எனக்கு எனக்கு ஆர்கெஸ்ட்ரேட்டடா ஸ்டேஜ்டா ஃபீல் ஆகுறதுன்றது எனக்கு சுபாவ மொத்த ப்ராசஸே. இப்ப பிலிம் லாங்குவேஜ் இப்ப இவரு சொல்லுவார்ல, அவர் பேர் என்ன, பிரகாஷ் சொல்லுவார்ல, நானும் சொல்லுவேன், மணிரத்னத்தோடது பிலிம் லாங்குவேஜ் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஏதோ அது ஒரு சில படங்கள் தான் பிடிக்கும், மீதி எனக்கு ஒர்க் ஆனது இல்லை, அந்த மாதிரிதான். எனக்கு அந்த அந்த லாங்குவேஜ்லயே பிரச்சனை இருக்கு. எனக்கு பிரச்சனைன்னா என்ன, அது ஒரு நான் அது கூட முரண்பட்டு நிக்கல, ஆனா எனக்கு தெரியல, எனக்கு அது கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இது நம்ம படம் ஆதி ப்ரோ, ஆனா இப்போ நீங்க நெஞ்சுக்கு நீதி சொன்னீங்களா ஆதி ப்ரோ, இப்போ அது கரெக்ட் தான். ஆனா உங்க 10 பேர்ல உங்களை மாதிரி 2 பேர் அதை நோட் பண்ணி சொன்னாதான் தெரியும். ஆனா இது ஒரு நான் இது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் இது கமர்ஷியலா இருக்கு. நம்ம இந்திய எதிர்ப்பை பத்தி பெருசா படம் வந்தது இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபர்ஸ்ட் டைம் வருது. அது நான் விடுதலை பாட்டு மாதிரி உட்கார வச்சு நமக்கு பாடம் நடத்துவாங்கன்னு நினைச்சேன் இத்தனை நாள். ட்ரையா இருக்கணும். ஆனா 1க்கு 3 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் இருக்கு. அது கமர்ஷியலா ஒரு நம்ம இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும், நிறைய அந்த பீரியட்ல அந்த டைம்ல என்ன நடந்தது, பிளஸ் என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும். அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். அது ஏன்னா நீங்க எதிர்பார்த்ததே லோவா எதிர்பார்த்திருக்கீங்க, புரியுதா? இப்ப ஏன்னா நீங்க எதிர்பார்த்தே என்ன எதிர்பார்த்திருக்கீங்கன்னா வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சதுனால உங்களுக்கு இதை பார்க்கும்போது இந்த கமர்ஷியலா இருக்கேன். ஆனா இப்படி நான் என்ன சொல்றேன், நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல, இது ரெண்டையும் தள்ளி வச்சுட்டு நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்குல்ல, இதனால இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஏன்னா கமர்ஷியலா இருக்கு அதனால எனக்கு அது பிளஸ்ன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், கமர்ஷியல்ன்றது ஒரு ஃபார்மேட் மட்டும் தான். கமர்ஷியலா இதை எடுத்திருக்காங்கன்றதுக்காக மட்டுமே ஒரு ட்ரெயிலருக்கு எப்படி எக்ஸைட் ஆக முடியும்னால, உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஏன் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, பெரும்பான்மையான ஆட்கள் அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது நல்லதுதான் நினைக்கிறேன் நான். அது நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன், அது புரியுது எனக்கு ஏன்னு. ஏன்னா முன்னாடி இது வரைக்கும் இது ஏதோ ஹிந்தி ஒரு படம் அப்படி இப்படி சொல்லி ஏதோ பிரச்சாரம் தொழில ஒரு படம் கொடுக்க போறாங்க நினைக்கும் போது கமர்ஷியலா தாண்டா இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுது. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைன்றதுலாம் விட்டுருங்க. நார்மலா ஒரு படம், ஒரு ட்ரெய்லர், இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கமர்ஷியலா இருக்குன்றதுக்காக மட்டுமே நான் எப்படி எக்ஸைட் ஆக முடியும்? அது கமர்ஷியலா எல்லா படமே அப்படி பார்த்தா கமர்ஷியலா தானே இருக்கு. எனக்கு தோழர் இந்த இது இருக்குல்ல, இது ட்ரெய்லர் மாதிரி இதே மாதிரி லீனியரா படம் இருக்கான்னு தோழு. இப்போ சூரிய புற்று படத்துல அவங்க எப்படினாலும் சொல்லியிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா அவரே கதை சொல்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் உட்காந்து, இல்ல அவர் ஜெயிச்ச அந்த மாதிரி என்னன்னு. ஆனா அவங்க சூரிய புற்று மிட் பாயிண்ட்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. படத்துல இருந்து ஒரு நடுவுல ஒரு முக்கியமான ஒரு சீனை வச்சு அது அங்கிருந்து தான் கதையை ஆரம்பிக்கும். கதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் லீனியர்லாம் கதை போவோம். இவர் சொல்லுவாரு, அதுல இருந்து நமக்கு இன்டர்கட் காட்டிட்டே வருவாங்க. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க ட்ரெய்லர் காமிச்சு நீங்க சொல்றீங்க அந்த பிரசன்டேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, அது படத்துல வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல அதான் எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னன்னா இப்ப எனக்கு சூறாய் போட்டுரு எனக்கு
அதுல வந்து சில சில இடங்கள்ல எனக்கு பிரச்சனை இருந்தா கூட கொஞ்சம் ஸ்டேஜ்டா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓவராலா ஏன்னா அந்த படத்துக்கு உட்காந்தோன்ற ஃபீல்லாம் எனக்கு அதுவும் கொடுக்கல, இறுதி ஷூட்டரும் கொடுத்தது இல்ல. அவங்க முன்னாடி படம் நான் பார்க்கல. அந்த ஃபர்ஸ்ட் படம் ஏதோ ஒரு பேர் மறந்துச்சு எனக்கு. துரோகி கேங்ஸ்டர் சம்பவம் அது. Correct. அது நான் பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு ஏன்டா வந்து உட்காந்தோன்ற ஃபீல்லாம் கொடுத்தது இல்லை. எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. இறுதி ஷூட்ல எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, இதுலயே எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அந்த ஃபீல்லாம் அது கொடுத்தது இல்ல. ஓரளவுக்கு இதுவா கரஞ்சு மோசமான ஒரு படம், உட்கார முடியாத ஒரு படம் இது வரைக்கும் நான் அவங்க கொடுத்ததுல தான். நான் அதான் சொல்றேன்ல, அது கிட்டத்தட்ட எனக்கு கனெக்ட் ஆகாட்டி கூட, அது ஒட்டாம இருந்தா கூட, அதான் சொல்றேன், அதுக்கு ஒரு மணிரத்னம் படமா இருக்கும். அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, அதை பிலீவ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அது எனக்கு பாதி ஒட்டுச்சு பாதி ஒட்டல, அவ்வளவு மட்டும் தான். அப்படிதான் நான் பாக்குறேனே தவிர, இந்த ட்ரெய்லர் எனக்கு என்ன பண்ணுச்சுன்றதை மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். நான் வந்து இது மொத்த படமும் இப்படிதான் இருக்க போகுது, இந்த படம்லாம் விளங்காது அப்படி சொல்ல. எனக்கு ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஜென்யூனாவே நிஜமாவே ஹைப் இல்லை இந்த 2 படங்களுக்குமே. எனக்கு அதான் சொல்றேன்ல, இப்போ ஜீத்து வந்து ஒரு படம் தாங்க பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஒரு படம் தாங்க நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு இந்த வருஷத்தோட கிட்டத்தட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்க படம் இந்த ஜித்தும் அதோட சூர்யாவும் பண்ற படம். ரோமான்சம் பார்க்கலையா நீங்க? எதுவுமே பார்த்தது இல்லை நான். அந்த ஆவேசம் மட்டும் தான் பார்த்திருக்கேன் அந்த டேரக்டரோடது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அது எக்ஸைட் பண்ணுது, ஆவேசம் டேரக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு அதுதான் வந்து இப்போ ஒருத்தன் ஃபஹதை வச்சு ஒருத்தன் அதை யோசிக்கிறான்ற ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அதுதான் எக்ஸைட் பண்ணுச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ ஒண்ணு, அது எனக்கு தெரியல, மேபி ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ அப்படி பார்த்தா மேபி அது இருக்கலாம். பட் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பாக்குறோன்ற, ஐ மீன் ரிலீஸ் ஆகிற மேக்ஸிமம் எல்லா படத்தையும் நம்ம பார்த்துடுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு வயசுக்கு மேல அது இதுவாயிரும்ல. ஒரு ஒரு இத்தனை வருஷம் பாக்குறோன்றப்ப ஓகே, எந்த படத்தை கேட்டாலும் பாதி படத்தை பாக்கலங்கிறீங்க, இப்ப ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பார்த்துடுறோங்கிறாங்க சொல்றீங்க. எந்த படத்தையும் நீங்க சொல்றது என்ன புரியல எனக்கு. நீங்க சொல்றது வீராய் மக்கள் அது இது, நீங்க அதெல்லாம் எப்படிங்க பாக்குறது? இப்ப கூட என்னது ஊரே பார்த்த ரோமாஞ்சம் பாக்கலங்கிறீங்க. அதுவும் ஆவேசம் பார்த்துட்டு கூட பாக்கல, ஆவேசம் பார்த்துட்டு அந்த படத்தை முதல்ல எப்படி சொல்றது தமிழ் படம். தமிழ்ல பெரும்பாலும் எல்லா படத்தையும் பார்த்துடும். அதாவது ஒரு புது ட்ரெயிலர், இப்ப சிவகார்த்திகேயன் ட்ரெயிலர் வரும்போது நான் சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு கூட விட்டது இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சிவகார்த்திகேயன் படத்தை எல்லாரும் பாத்துருவாங்களே, அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க என்ன சொல்றேன், நான் திங்கக்கிழமான வேலைக்கு போயிருவோம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறோம்னா சாக்கா சொல்லணும். தமிழ்ல வர படங்கள் சொல்றேன், தமிழ்ல வர படங்கள் பெரும்பாலும் பார்த்துருவோம் தானே. அப்ப நம்ம புதுசா எதிர்பார்ப்போம் தானே ஆட்டோமேட்டிக்கா. இப்ப பிரகாஷுக்கே ஒர்க் ஆகிற படங்கள் அப்படிங்கிறது, இப்ப நம்ம வந்து இது ஒண்ணு எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்ற படங்கள். ஆனா நானும் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து சும்மா தியேட்டருக்கு எப்பயாவது போற ஆடியன்ஸ்க்கு அது பரவாயில்ல, எனக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா, அது ஜாலியா தான் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க எப்பயாவது போறாங்க. நம்ம வாரம் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கோன்றதுனால அப்படி கூட இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம்னு சொல்றேன் நான். இல்ல இன்னும் ஏதாவது வேணும், ஏன்னா இதுதான் இந்த படத்துல பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்துட்டேன்னு நமக்கு இருக்கலாம்னு சொல்றேன். சரி ரைட்டு. மணியும் 10 ஆகுது. வேற யாரெல்லாம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வாரம் வந்து ரிலீஸ் வாரம் நெருங்கிருச்சு. எல்லாம் எங்கெங்க பிளான் பண்ணிருக்கீங்க? டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல உங்க ஏரியால புக் பண்ணலையா? இல்ல பொங்கல் படங்கள்ல என்னென்ன தமிழ் தவிர வேற எந்த லாங்குவேஜ் என்ன படம் பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா சொல்லிட்டு டக்குன்னு பேசாதான் பேசி முடியுங்க. கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணி முடியுங்க, முடிச்சிடலாம். இன்னும் 2 நாள் இருக்கு பிரகாஷ் ப்ரோ. இன்னைக்கு வந்து ஒரு டீசர், இன்னைக்கு வந்து டீசரு, நாளைக்கு ட்ரைலரு, நாளை மறுநாள் ஃபுல் படம். அப்படி குமார் நானும் உங்களை மாதிரியே தான் பிரகாஷ் ப்ரோ. இந்த இதுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் கண்டிப்பா பார்த்துருவேன். எனக்கு தெலுங்குல மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா இருக்கிற படம் வந்து எனக்கு அந்த சர்வானந்த் படம் தான். ஏன்னா வந்ததுலயே அந்த ரெண்டுக்கும் ட்ரைலர் வரல, பட் இப்போ வரைக்கும் வந்த கண்டென்ட்ல தெலுங்கு படத்துல எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சர்வானந்த படம் தான் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இப்போ எந்த ஷோ கிடைச்சாலும் பார்த்துருவேன். பட் எல்லா படத்தையும் தேட்டர்ல பாக்குறது தான். அப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினைச்சேன் பிரகாஷ். அந்த இது நேற்று இன்னொரு ட்ரெயிலர் பார்த்தேன். போன வருஷம் பிரகாஷும் அப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் ஒரு டைரக்டர், அப்புறம் தோழர் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி ஒரு படம் போய் பார்த்தேன். பிரகாஷ் வந்து கன்ஃபார்மா பாருங்க, பிடிக்கும். கரெக்ட், அந்த படம் தான். அது வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது, அந்த படம் செமையா இருந்தது. நேத்தி ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த அதே டைரக்டர் எடுத்த மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் பேரு அந்த படம் தான் அது பார்த்தேன். ஆனா இது இல்ல எனக்கு, இந்த இது சப்டைட்டில்ஸ் இல்லையா எனக்கு, இந்த என்னடா வசனமே புரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஆனா எனக்கு அது சுத்தமா புரியல. ஆனா அதோட எண்டு ஒரு மாதிரி பண்ணாரு. இது பரவாயில்லப்பா, இதே மீட்டர்ல தான் எடுக்கிறாரு போல. அப்ப அந்த இவர் போய் கேட்பாருல வெங்கடேஷ் கிட்ட, நீ ஃபேமிலி படம் பண்றவன் தானே, எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்த பண்ற மாதிரியே, நீ கூட தான் மாஸ் படம் பண்றவன், எதுக்கே ஃபேமிலி படத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜாலியா இருந்துச்சு. மீட்டர்ல தான் இருக்கும் அது. என்னது அதனால அந்த டெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்காது? என்னது
இல்ல கரெக்டா அந்த கரெக்டா ட்ரெய்லர் அவர் உங்களுக்கு சொல்றேன். அதனால பிடிச்சிருக்கா? ஃபன் அந்த மோட்ல ட்ரெய்லர் இருக்கும் போல எனக்கு இருக்கு. அந்த படம் பிடிக்குமா ஜோன்லயே இருக்கும். பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சப்டைட்டிலே இல்லையே. நான் ஏன் எனக்கு இதான் கரெக்டான ரூட்ல ஆதி ப்ரோ வந்திருக்காரு இப்பதான். இல்ல இல்ல ஆதி ப்ரோ கரெக்டான ரூட்ல வந்திருக்காரு. இங்க பாங்க இப்ப போய் சங்கராந்தி வசனம் ட்ரெய்லரை பாருங்க. இப்ப அதுதான் சங்கராந்தி சொல்ல வந்தேன். போன நானும் அதான் அதை சொல்ல போய் வந்தேன். பார்த்துட்டு ஏய் நம்ம பார்த்த நல்ல படமாடா இந்த ட்ரெய்லர் இப்படி கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க இப்ப சொல்லுவீங்க. அப்படியா? இப்ப நீங்க அதுக்கப்புறமே மனவர சங்கர் வரப்பிரசாத் ட்ரெய்லர் இன்னொரு தடவை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நேத்து பார்க்கும்போது கொஞ்சம் லேசா பிடிச்சிச்சு, பினிச்சிங் டச் நல்லா இருக்குங்க. இப்ப டயலாக் முதல் ரெண்டாவது தடவை ஃபுல்லா புரியும். அது பினிச்சிங் டச் சரி, செம்ம இப்ப டச். இந்த சப்டைட்டில் எப்ப தருவாங்க? சப்டைட்டில் தர வாய்ப்பு இல்ல, ட்ரெய்லருக்குலாம் தியேட்டர்ல தான் சப்டைட்டில் வரும். தர மாட்டாங்க. ஆதி தியேட்டர்ல ப்ரோ தான் வரும். அதே மாதிரி தோழர் பகவந்த் கேசரி தோழர் இருக்குல்ல, அதுவும் பகவான் அனில் கேசரி ராவிபுடி அவர் தான். படம் தான் தோழர். பின் குறிப்பு அவர் படம் தான். அனில் படம் தான். எது? ஓ, இவர்தான் அந்த அனிலா? ஆமா, அவர் தான் அந்த அனில் அனில். அனில் ரவிப்புடி வந்து எப்படி இல்ல தமிழ்ல பிரகாஷ் வந்து அண்ணா, தமிழ்ல இவர் வந்து டெய்லி மாரி வந்து செல்வராஜ் ரொம்ப இல்ல இருங்க பண்றாரு. சொல்றேன். தமிழ்ல மாரி செல்வராஜ் இங்க எப்படி 5 அவுட் ஆஃப் 5 4 அவுட் ஆஃப் 4 அவர் எத்தனை படம் எடுத்துக்காரு மாரி செல்வராஜ்? 5க்கு 5. 5க்கு 5. அனில் அது ரவி மாதிரி அனில் பிரகாஷ் ரவிப்புடி 5க்கு 5 எல்லாமே ஹிட். எதுவுமே ஹிட்ல எல்லாம் பிளாக் பஸ்டர், எல்லாமே வசூல் குவிச்ச படங்கள். அப்படியா? ஆமா, ஆமா. வேற என்ன எடுத்திருக்காரு? எல்லா படமும் எடுத்திருக்காரு. மீதி படம்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அவர் மீதி படம்லாம் நீங்க உங்களுக்கு set ஆகாது. அவர் எல்லா படத்தையும் பார்க்கலாம்னு பரவாயில்ல. பன்னன் ப்ராஸ்டேஷன் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், F2 டைட்டில் வேணாம் பாருங்க. பிரகாஷ் bro. என்னடா இது என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தேட்டரா அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா செம்மையா என்டர்டைன் பண்ணோம், பயங்கரமா என்டர்டைன் பண்ணுவோம். அதுலயும் இந்த பாத்தீங்கன்னா மாமனார் தமன்னாவும் வெங்கடேஷ் இவங்கெல்லாம் அதேதான் இருப்பாங்களே, அந்தேகா அந்தேகா அப்படி வாங்க. அந்தேகா அந்த அந்தேகா பாட்டை மட்டும் பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டை மட்டும் பார்த்திருப்பீங்க. அது என்ன? இப்ப படத்தையே பாருங்க. இல்லடா, அந்த கிளிப்ஸ் இங்க சுத்திட்டு அதே இருந்துச்சு, அதை படம் தான் பார்த்திருக்கேன். அந்தேகா. அதுக்கு F2ன்னு ஏதோ சொல்லுவாங்களா? அந்த அதானே அதுதான் இது? F2, அதான் பன்னன் ப்ராஸ்டேஷன். அது F2 F3. அதுக்கப்புறம் நம்ம இவர் மொட்டை சிவா கெட்டச்சிவான ஒரு படம் நடிச்சார்ல ப்ரோ. ஏன் அதுக்கு முன்னாடி ஆமா. வந்து பட்டாசுல முன்னாடி வந்த படங்க. அதுதான் சொல்ல வந்தேன். அதோட ஒரிஜினல் டைரக்டர் அவர் தான், பட்டாசுன்னு பட்டாசுல சொல்லி. செம்மையா இருக்கும். ஒரிஜினல் தமிழ்ல டைரக்டர் தான் அவர் மொட்டை தான். சிவா கெட்டது எது சொதப்பிட்டாங்க. மொட்ட சிவா கெட்ட சிவா டைரக்டரா? ஏங்க எனக்கு பட்டாசு பதறியா? ப்ரோ சூப்பரா இல்ல இருக்குங்க. இல்ல, அந்த படத்தோட பட்டாசு செம்மையா ஒரிஜினல் இருக்கும். வெர்ஷன் அவருது. பட்டாசுங்கிற படம் பயங்கரமா இருக்கும். கல்யாணராம் படம் பயங்கரமா இருக்கும். தமிழ்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா சில படங்கள் இருக்குங்க, சில காமெடி தெலுங்கு ஹீரோக்கள் பண்ணா தான் நல்லா இருக்கும். சில மாஸ் மசாலா தெலுங்குல பார்த்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். சில சீக்வன்ஸ் வந்து தெலுங்குல ஆதி மட்டும் ப்ரோ, இந்த மகேஷ் பாபு ஆர்மி மேன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அது பாத்திருக்கீங்களா? அது சூப்பர். எனக்கு இல்ல ஜாலியா இல்ல இருந்துச்சு அந்த படம். சரியிலே நிக்க வரும். அண்ணா அது பார்த்திருக்கேன். அது புரியல எனக்கு. ஆர்மி மேன் சொன்னீங்க தெரியாது. அந்த படம் பேர் இது எனக்கு இந்த அதுவும் அவர் படம் அந்த தான். படமா? அதுவும் அதுவும் அவர் அவர் படம் படம் தான். தான். ஏங்க அப்படி பார்த்தா அந்த படத்தை நான் பார்த்திருக்கேங்க. இந்த ட்ரெயின்ல போய் கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த படம் தானே? அண்ணே அதேதான். ஆக்சுவலா ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்கும். அதேதான். கிரிஞ்சின்னு சொன்னீங்கல்ல, அந்த 40 நிமிஷம் தான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா செம்ம ஜாலியா இருக்கும். பண்ணா இருக்கும். மத்த பிரகாஷ் எல்லாமே வந்து நம்ம எங்க சர்க்காசம் பார்த்தது பண்றீங்களா, நிஜமாவே நல்லா இருக்குன்றீங்களா? இல்ல ஏங்க இல்ல உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க, எனக்கு தோழர் அது புரியல. தியேட்டர்ல இல்ல பார்க்கும்போது வைபா சீரியஸா இருக்கும் என்னன்னா தோழர். தியேட்டர்ல ஒரு பார்க்க 40 நிமிஷம் வச்சு போகும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமா போகும். ஆமாங்க, ஏன்னா மத்த 40க்கு எல்லா 50 நிமிஷம் போகுங்க அது. ஆமா எனக்கு வந்து இல்ல மகேஷ் பாபு கூட்டு வந்து 40 நிமிஷம் ஒரே சீக்வன்ஸ் வச்சு ஓட்டுறீங்க பாதிகளாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தோணுச்சு. ஆனா அந்த சீக்வன்ஸ் அவர் ஒத்துக்கிட்டதான். ஏன்னா அனில் ரவிப்புடியோட ஸ்டைலே அதுதான். நீங்க அந்த ஹீரோ இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண வைக்கிற மகேஷ் பாபு பெரும்பாலும் கைலி கட்ட மாட்டா. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் கட்டுவாரு. அது ஒரு அதிக மாசம் மூமெண்ட். இதுல வந்து அதை கைலி வச்சு பண்ணது. அப்புறம் டைலாக் ராஷ்மிகா மந்தனா சங்கீதான்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே ஒரு முரட்டலும் பண்ணி விட்டுருக்கோம். அது 40 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ் வரலாம், பெரிய விஷயம். அது முழுக்க காமெடியா ஓட்டுறது. அது மட்டும் இல்ல ப்ரோ, அவரு ரொம்ப முன்னாடி படம் ரொம்ப ரிஜிட்டா இருந்தாரு. இந்த படத்துலதான் கொஞ்சம் எக்ஸ்பிரஸே பண்ணிருப்பாரு. சரியிலே நிக்க ஜாலியா நடிச்சிருப்பாரு. ஆமா, நான் படம் பார்த்தேன் அந்த படம். எனக்கு ஆனா என்ன தோணுச்சு, ஏன்பா கதை வேற ஒண்ணு இருந்துச்சு, என்னையா 45 நிமிஷம் இங்கே சுத்திட்டு இருக்கீங்க, எப்பயா போவீங்கன்ற மாதிரி இருக்கு. அந்த இன்னொரு படத்துல எப்படிதான் இருந்துச்சு, எந்த படம் எடுத்தாலும் சரி அரவிந்த அவர் 40 சமேஜா வீர நிமிஷம் ராகவான்னு ஓட்டுவாரு. ஒரு படம். இல்ல அதேதான், அரவிந்த சமேஜா வீர ராகவான்னு ஒரு படம். முதல் 20 நிமிஷம் பயங்கரமா இருக்கும், கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த இன்டர்வல் இருக்குல்ல, அதுக்கு என்னப்பா நான் வேற படம் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒரு கான்செப்ட இல்ல, புரிஞ்சு இல்ல, தெலுங்கு படத்தோட இன்னொன்னு ஃபார்மட் சொல்றேன். என்னன்னு நம்மள சொல்லிட்டீங்கன்னா தெலுங்குல 2 படம் நம்ம காமிப்பாங்க. சுந்தர்சி இருக்காருல்ல, நம்ம சுந்தர்சி மாதிரி அந்த சீக்வன்ஸ் காமெடியா அவர் பயங்கரமா பண்ணுவாரு. இப்ப சீக்வன்ஸா அவர் ஒரு காமெடியே இதா எழுதுவார்ல, அந்த மாதிரி எழுதுவாரு அவரு அங்க அனில் ரவிப்புடி. ஏங்க சீக்வன்ஸ் காமெடின்றது அந்த கதையோட வர சீக்வன்ஸ்ல வர காமெடிங்க. ஒரு தனி சீக்வன்ஸ் ஃபுல்லா காமெடியா இருக்கிறது கிடையாதுங்க. இல்ல அவர் சொல்றது சங்கராந்திக்கு வஸ்துனாவ மாதிரி. அது சீக்வன்ஸ் காமெடி நான் ஒத்துக்குவேன், சங்கராந்திக்கு வஸ்துனாவ. ஆனா இது இருக்குல்ல, இப்படி கலகலப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எண்டு வரைக்கும் வந்து அந்த எண்டுல ஒரு சீக்வன்ஸ் காமெடி வரும், அது வேற. சரி, பிரகாஷ் சொல்ல வந்தாரு அவரும். பிரகாஷ்
அவர் மறந்துருப்பாரு அவர் நேரம். என்னமோ சொல்ல கோவத்தை வந்தேனே. போடுறீங்க என்ன சொல்ல வந்தேன்னா, கோவத்தை. தெலுங்கு சினிமாவோட ஃபார்மட்டுங்கிறத நீங்க 2 படம் தியேட்டருக்கு பார்க்க போறதா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படம் ஓட்டுவாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு படம் ஓட்டுவாங்க. அதுதான் சக்சஸ் ஃபார்முலா. ஒண்ணு வில்லேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சா செகண்ட் ஹாஃப்ல ஃபாரின்ல நடக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாரின்ல ஆரம்பிச்சுன்னா செகண்ட் ஹாஃப் தர லோக்கலா மாஸ் மசாலா இறங்க போறாங்கன்னு அர்த்தம். நம்ம வில்லேஜ்ல வந்து இறங்க போறாங்க. அப்படிதான் நீங்க 2 படம் ஓட்டுவாங்க. இந்த படமும் மன சங்கரவரத்துக்காகவும் அப்படித்தான் இருக்க போகுது. அதாவது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 40 நிமிஷம் அப்படி ஒரு மாதிரி ஓட்டிட்டு அதுக்கு ஃபுல்லா மாஸ் மசாலா மோடி இறங்க போறாங்க. அதுவும் அப்படித்தான் இருக்க போகுது. நல்லா தேட்டர் வைபா இருக்குங்க அதெல்லாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னமோ அப்படி தோணல பிரகாஷ் ப்ரோ. இது வந்து குடும்பம் அவரை சமாதானப்படுத்துறது அதிகமா இருக்க போகுது. இல்லங்க, மாஸ் ரொம்ப மசாலா சிம்பிளா அங்கங்க சொல்லிட்டாங்களே. இது வரப்போகுதுன்னு வந்து ஒன்னே நினைக்கிறேன். ஒண்ணுதான். இது வந்து ஆந்தரா கேரக்டர் டாமினேட் கேரக்டர் மாதிரி இந்த இதுல விசுவாசம் இருக்க மாதிரி தான். டோட்டல் கதையே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே விசுவாசம் தெரியும். விசுவாசம் மாறியெல்லாம் இல்ல, தான். விசுவாசமே தான். ஓகேவா? அதுல வந்து அவர் வந்து அன்அபிஷியல் பாடி கார்டா போவாரு. இவர் பாடி கார்டு தொழிலாவே பாடி கார்டா போறாரு. அவ்வளவுதான். அந்த இவர் தொழிலே பாடி கார்டு ஏங்க தான் இவரு. புரியல, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க நான் வசனம் புரிஞ்சுச்சு? ஏன் தெலுங்கு படம் 1000 படம் பார்த்துட்டு இதுக்குள்ள வசனம் புரியல, இனிமேல் தெலுங்காரன் என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி 1000 படம். ஏன்னா 1000 படம் பாக்குற இந்த பொங்கலுக்கே 4 படம் ரிலீஸ் ஆகுது, 4யும் தேட்டர்ல பார்க்க போற கேங்கு சரி, எப்படி ஆனா தெலுங்கு ஆனா பிடிக்குன்னு இது கேட்டா வந்துருமா? அப்ப இது வந்து நம்ம தமிழ்ல வந்து அது சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகுமா? அது இல்லங்க, நாங்க தமிழ்ல எல்லாம் பாக்குறதுல இல்லங்க. தேட்டருக்கு போவோம். சப்ஜெக்ட் இல்லைன்னா தெலுங்கு படம் தேட்டருக்கு போயிருவாங்க. இல்ல இல்லங்க, இல்ல நான் அவர் சொல்றது சொல்றது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சப்டைட்டிலோட சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறேன். ஆகும் ஆகும் தோழர். தமிழ்நாட்டுல சப்டைட்டிலோட எப்பவுமே ரிலீஸ் ஆகும். எல்லா தோழர் படங்களும் ஆகுது இப்பெல்லாம். இல்ல இது ட்ரெய்லருக்கே வரலையே, அப்ப இந்த தோழர் வாங்கிட்ட பத்தி அவங்க இவர் கவலைப்படவே படம் வருது நினைச்சேன். தெலுங்கு தோழர். படத்துல இங்க பாருங்களேன், ரவிதேஜா படம், அப்புறம் ஒரு 4-5 ஹீரோ படம் தான் சப்டைட்டிலோட எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. பாக்குறது. ஏன்னா அங்க ரெகுலர் தெலுங்குல நல்லா இங்க வியூஸ் பயங்கரமா போறது வந்து ஜூனியர் என்டிஆர், அல்லு அர்ஜுன், ரவிதேஜா. ரவிதேஜா எதுக்காக வியூஸ் போகணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக போவோம். எதுக்காக சொல்றேன்னு அதுக்காக சொல்றேன். துபாய் ஏன்னா லேண்ட் அதனால பாத்துருக்கீங்களா? சப்டைட்டில் நல்லா வரும். ஓகேவா? சில சிரஞ்சீவி படம்லாம் யாரும் கேட்பாங்க. சிரஞ்சீவி படம் இப்ப யாருமே இங்க பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் அது தமிழ்லயே விட்டாலும் பார்க்க பிரகாஷ் போறதில்ல. அப்ப எப்படி சிசி விடுவாங்க? மாஸ் ஜாத்ரா பாத்துட்டீங்களா நீங்க? தோழர் இது வருது தோழர். நவீன் போலிசெட்டி படமும் வருது சங்கராந்திக்கு. நீங்க அந்த அவரு ஆமா நீங்க சொன்ன அனாதை ஒரு இங்க படம் பாருங்களேன், நீங்க என்ன தமிழ்நாடு என்ன உத்தரவாச்சு. சொன்னாலும் அவர் சில நேரம் வந்து என்ன சொன்னாலும் கூலி படத்துல வந்து எது நாகார்ஜுனா அப்படின்னு நான் இல்ல ரஜினி இல்ல சொல்லும் போது இல்ல இல்ல இது நவீன் இதே போலிசெட்டி ஸ்பேஸ்ல படம் வருதா அப்படின்னு இல்லங்க, கேட்பாரு. இல்ல இது அது இதே தெரியும். ஸ்பேஸ்ல சொல்லிட்டீங்க, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் புரியலையேங்க, நீங்க திடீர்னு ஒரு புது படம் சொன்னீங்கன்னா தான் பயப்படுவேன். இந்த மாதிரி ஏற்கனவே பழகி வச்ச பேர்னா நான் தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் டே தெலுங்கு படம் இது மட்டும் நான் தான் பிரகாஷ் வச்சிருக்கேன். பிரகாஷ் வந்து இந்த பிரகாஷோட இதுதான் எனக்கு யாத்ஸ்டிக்கு. பிரகாஷ் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே போய் மண்டே கொடுப்போம் அப்படின்னு வச்சிருவேன். தெலுங்கு படங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் அந்த மாதிரி. மலையாள படத்துக்கு எப்படி ராஜாசா பிரீமியர் பார்க்க போறாரு மலையாள தோழர் படத்துக்கு எப்படி பிரகாஷ் ஸ்மார்ட் ப்ரோ. பரணியும் அந்த மாதிரி. ராஜா சாப்பா அந்த ஆமா அந்த ஒரிஜினல் அரண்மனை ஒரிஜினல் மாதிரியே இல்ல இருந்துச்சு. ஒரிஜினல் மலையாள ஆமா படத்துக்கு விசால் சொன்னா பாப்பீங்க. இல்ல இல்ல விஷால் எந்த படத்தை சொன்னாலும் அவன் சொல்ற ஒரு மூடு இருக்கு, அதை பொறுத்து நான் முடிவு பண்ணிடுறேன். அதுதான் ஓகே சொன்னேன். இப்ப சொன்ன கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான், done. முடிச்சிடலாமா? அட பாவிகளா, பிரகாஷ் ப்ரோ, இந்த மாஸ் மூடு ஜாத்ரா இல்லையா? பாத்துட்டீங்களா? எதுங்க எதுங்க? ஜாத்ரா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ஏன் அதை மட்டும் ஓடிடில பார்க்க வந்துருச்சுல. மாட்டீங்க? இல்ல சில இது அப்படிதான். அந்த நீங்க இல்ல நீங்க மாசுன்னு அதுதானே சொன்னது கட் அதுதானே ஆயிடுச்சு இந்த இப்ப. இப்ப வரப்போற ஏதோ படம் ரவிதேஜா படம். இல்ல அது இல்ல அந்த இல்ல படம். இப்ப அது வர்றது வந்த வந்து படம். இப்ப BMW. வரப்போறது BMW தான் வரப்போகுது. அதுல எனக்கு டிம்பிள் BMW ஹைட் கான்செப்ட் படம் வீரா பாத்துருக்கீங்களா? கான்செப்ட் கண்டிப்பா பாப்பேன். அது வந்து எனக்கு இந்த இவங்கள ரொம்ப பிடிக்குங்க. அந்த டிம்பிள் ஒரு ஹயாட்டி டிம்பிள் ஆஷிகா ஹயாட்டி டிம்பிள் ஆ ஹயாட்டி டிம்பிள் ஆ ஹயாட்டி அந்த ஆஷிகா ஆச்சிக்கா விடுங்க. ஆஷிகா கமல் இல்ல, அது சரி, டிம்பிள் ஹயாட்டி சொல்றாரு ஆஷிகா அவரு. எனக்கு யாருன்னு கூட அதான் தெரியாதுங்க. ஆனா அந்த சும்மா இருங்க, இவங்க எனக்கு தெரியாத டேஸ்ட். டிம்பிள் ஹயாட்டி சொல்றாரு, ஆமா சொல்லுங்க. அவங்க அவங்க ஆக்சுவலா அழகா இருப்பாங்க, பயங்கர அழகா இருப்பாங்க. எனக்கு அப்படி அவங்கள ரொம்ப வாங்க, பிடிக்கும். அப்படி அண்ணே வாங்க. ஒரு நிமிஷம். வீரமே ஒரு வாகை படம் சூடும் தமிழ்ல வீரமே நடிச்சாங்கல்ல அவங்க, அதை வீரமே கூட விஷால் நான் விஷால் போலான்னு படம் வச்சேன். விஷால் படம் நடிச்சார். வீரமே வாகை விஷால் படம் சூடும். ஆமா விஷால் அது படம். ஆமா. ஆனா அது அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டு தலையிலேயே கொடுக்குறாங்க தோழர், போயிருங்க ஒழுங்கா ஆக்சுவலா அது அப்படின்ட்டாங்க. நல்ல சரி படம் ஓகே. தான். இல்ல ஓடிடி வாட்சிங் நல்ல படம் தான். அது வீரமே ஆயுசம் நல்லா தான் இருக்கு. நீங்க அவங்க ரொம்ப நேரம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த ஹீரோயின். அதுக்காக பாக்கலன்னா பார்க்க வேணாம், தவிர்த்துருங்க. அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அதுக்காக தானே பார்க்கவே போறேன்னு. அப்படி பாக்குறதா BMW பாருங்க. அதுல ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை போய் பாத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜா சாப் சாங் செகண்ட் பாத்துட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் நோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாச்சு நாச்சு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாத்துட்டாங்க. நாட்டு நாட்டு அது ஒரு வகை, டைம் வந்துருச்சு நாட்டு நாட்டுன்னா இதுக்கு. அது ஒரு வகை, நாச்சு நாச்சுன்னா இது ஒரு வகை. ஆனா அர்த்தம் ஒண்ணுதான், பாத்துட்டாங்க. ஓ பிரபாஸ் அந்த மாதிரி அதே பிரபாஸ் பெரிய படம் டான்ஸரா? ஏங்க சொல்றீங்க? பிரபாஸ் நடுவுல ஏங்க குறுக்க குறுக்க அவர் வராரு? அவரை விடுங்க. அந்த அதுல அதுதான் இது. பாதிக்காங்க. அதுல படம் அவர் பாதிக்காங்க. படம்னு வச்சுக்கங்க. அவருக்கு சட்டை அவரு தான், ஆனா மாப்பிள்ள அவரு இல்ல. ஆனா பாவியலா ஏதோ அரண்மனை பேய் மாதிரி பேசுறீங்க. ஏன் சட்டை அவரு தாங்க, ஆனா மாப்பிள்ள அவரு இல்ல. புரிஞ்சு போச்சு.
இல்ல நீங்க ஒரு சுந்தர் ஆதி சி ப்ரோ, சொல்றீங்க வி நினைக்கிறேன். ஆர் கோயிங் மூவி ஃபார் த பிளாட்னு போடுவாங்கல்ல, அந்த பிளாட் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற சாங். புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இல்ல எனக்கு அப்படி அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அவங்களே அவ்வளவு பெருசா எல்லாம் பிடிக்காது. இல்ல அது இந்த ஓகே. டிம்பிள் ஹேத்தி பாட்டு வேணா பாக்குறேன். அவங்க சிம்பிள் எனக்கு ஹேத்தி ரொம்ப பாட்டு ரிலீஸ் பிடிக்கும் ஆயிருக்கு, பாத்துட்டு வாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, சரி பை பை ஓகே பை. எல்லாரும் யூபாரே 3 hours 3 minutes ஜனநாயகன். சூப்பர். அபிஷன் வந்து சொன்னதுச்சா இல்லன்னாங்க 3 எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்தி போட்டிருக்காரு. 3 hours 2 minutes ப்ரோ. 2 minutes இல்ல தான் அதான் வச்சுக்கோ, அந்த 3 minutes கடைசி 15 மாத்திட்டாங்க. நிமிஷம்லாம் கிடையாது. அது ஏதோ கட் அது இது பண்ணிட்டாங்க. இல்லாம 15 நிமிஷம் தாங்க. ஏங்க அப்படின்னா 3:20க்காங்க படம் ஓட்டுவாங்க. என்னங்க பேசுறீங்க? ஆமா ஆமா 3:20க்கு படம் ஓட்ட போறாங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. 2 hours 40 minutes 45 தானே ப்ரோ? அது அப்படிதான் நானும் எக்ஸ்ட்ரா தானே கேள்விப்பட்டேன். இது? இல்ல 3 மணி நேரம் 3 நிமிஷம் தான் சொன்னாங்க அப்பயே. அதையும் சேர்த்தானே 3 மணி நேரம் 3 நிமிஷம் தாங்க இல்லையா? அது இல்லாம ஏங்க அது இல்லன்னா இவரு வினோத்தே சொல்லிட்டாருலங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லன்னு தாங்க சொன்னாரு வினோத். அப்படி ஒரு ஐடியாவே இல்லையாம் ப்ரோ. படம் 3 மணி நேரம் இதையதான் கிளப்பி எந்த விட்டுருக்காங்க. எந்த ட்ரிபியூட்டும் கிடையாது. ரிவ்யூட் நீங்க தியேட்டர்காரர் போடுவாங்க, அதை பார்த்து கொண்டாடிக்கிறான்ட்டாங்க போல. அதான் இப்ப எல்லா தியேட்டரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மனோஜ் மேடி கிட்ட எடிட்ஸ் வாங்கி போட்டுருவாங்க. முதல்ல இன்னைக்கு இவரு ஒருத்தர் ஏஐல ஒண்ணு போட்டிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. யாராவது பாத்தீங்களா? சூப்பரா கிளின்டன் ரோச் சூப்பரா இருந்துச்சு. மனசா இருந்துச்சு. லியோ, ஜனநாயகன், கத்தி அதெல்லாமே வச்சு. அதான் தளபதி கச்சேரியில கடைசி 1 நிமிஷம் இருக்குல்ல, அனிருத் ஏதோ கொளுத்தி விட்டுருப்பாரு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு அது கூட இல்லைங்க. ஒரு பாட்டை என்னங்க பாதி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு அதோட ஆக்சுவல் ட்ராக் ரிலீஸ் பண்ணி தொலைய மாட்டான். இந்த ட்ரூ லீடர் பாட்டை ஏன் அப்படி பண்றாங்க? அன்னைக்கே இவர்கிட்ட பேசினேன் நான். இவர் இருக்காரு நம்ம லிரிசிஸ்ட் இருக்காரு, சொன்னாரு கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிடும். அது ட்ரூ லீடர்னு எந்த பாட்டு சொல்றீங்க? அந்த அந்த பாட்டு அந்த டீம் அது கூட சேர்ந்து வரது அந்த தளபதினு சொல்லி ஒரு பேரே வரலாறு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த ரெண்டும் சேர்ந்து வர்றதுதான் ட்ரூ லீடர் டீம். டீம் இல்லங்க, நான் ஃபுல் பாட்டு சொல்றேன். தளபதி அதுதான் ப்ரோ. அந்த ட்ராக்கோட பேர் வந்து ட்ரூ லீடர் டீம் ப்ரோ. தூள் படத்துல சொர்ணாக்கா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பூ மலருண்டா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பாட்டு வரும், வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு ஆடியோ லான்ச் முடிஞ்சு போச்சு. ஸ்பேஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க? அவ்வளவுதான். அவங்க ஒவ்வொரு நாளுக்கு அடுத்த ட்ராக் எனக்கு இங்க ஒண்ணா நான் ஹனுமா கைண்ட் பாட்டே வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, அதுதான் அடுத்தது. நாளைக்கு பேசுவோம். சரி ஓகே, நாளைக்கு பை பை பை. யாரோ ஒரு மூவி சொன்னாங்க, நானும் சொல்லிடுறேன். இந்த சோரே ஆட இவர் போகும்போது மூவி சொல்றாரு, நீங்க இவ்வளவு நேரம் பேசாம சொல்லுங்க பாருங்க. படத்தில் 10+ ஃபைட்ஸ் இருக்கா? அததான் சொல்றேன். இன்டர்நேஷனலா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றேன். சோரே வைஃப் ஃப்ரம் த ஃபியூச்சர் பாருங்க. அஜித் பல்தன் ஏதோ சொன்னாரு படத்துல. சொல்லிட்டு போனீங்க. அதுக்கு அஜித் பல்தன் மாவீரன் கூட ஏதாவது டப்பா சொல்லிட்டீங்க, பேரே சொல்லி ஸ்பாயிலர் சொல்லிட்டு போறீங்கன்னாரு. அதத்தான் நான் சொல்லுவேன். நான் 2-3 நாள் சொல்லுவேன். இவரு டெய்லி ரிமைண்டர் போட்டுட்டு இருக்காரு. தண்ணி குடி கிட்னில கல் வரும், தண்ணி குடி கிட்னில கல் வந்துரும். அந்த டோன்லயே சொல்றாரு. கொஞ்ச நாள் சொல்லலாம். அடுத்த படம் இதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ற வரைக்கும் இந்த படத்தை சொல்லிட்டு இருப்போம். சரி ரைட், நான் பாக்குற வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க கேட்டா. சரி ரைட், ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.